ரெக்கார்டு ஓகே. ஹீரோ எஸ்டியா ப்ரோ, எல்லா பேருமே இன்னைக்கு அப்படிதான் கிடந்தது. லைக் டெய்லியில போனோம்னா ப்ரோ, நேத்து பயாஸ் என்னது? நேத்து வந்து செல். நேத்து செல். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரீவியஸ் டேவோட ஹையே எடுக்கல அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷா போகுது, ப்ரீவியஸ் டேவோட ஹையை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் டே செல்லாக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா என்னன்னா இன்னைக்கு காலையில வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேல போயிருந்தாங்க, அதனால நான் பையன் நினைச்சிருந்தேன். காலையில இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மேல போயிருந்தான். ப்ரீவியஸ் டேவோட ஸ்வீப் லோவா? சரியா தெரியல, நம்ம சார்ட் கீட்லாம் பாக்குறது இல்லையா? ப்ரீவியஸ் டேவோட லோ இது. அதுதான் இங்கயா? 2 டே ஓப்பன் முன்னாடி போங்க. மேல இருக்குதுங்களா? நான் பையன் நினைச்சேன். இப்ப இதாயிட்டு போவாங்கல்ல, இது ட்ரூ டே ஓப்பன் இது. அதனால நான் பையன் நினைச்சேன். பையன் நினைச்சீங்களா? ட்ரூ டே ஓப்பன் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? ஓப்பன் ஆகி மேலேயே போயிட்டு இருக்கு. ஓகே, ட்ரூ டே ஓப்பன் முன்னாடி எந்த ஒரு இன்சிடென்ட் நடக்காதனால அப்படி நினைச்சிட்டீங்களா? பிரைமரி திங்க் வந்து நீங்க டெய்லியில போயிட்டு நேத்து பயாஸ் வச்சு இன்னைக்கு பயாஸ் கண்டுபிடிங்க. நேத்து பயாஸ் இன்னைக்கு பயாஸ். இப்ப நேத்து என்ன ஆயிடுச்சு? செல்லு. இப்ப இன்னைக்கு கண்டினியூவா செல் வைக்கலாம்ல. இதுல அந்த அந்த மாடல் என்ன, பயாஸ்லயே அந்த ஃபர்ஸ்ட் மாடல் சொல்லியிருந்தேன், அந்த மாடல் தான் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகுறது. ஒரு நாள் செல் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டே வந்து ஹையும் எடுக்கல லோவும் எடுக்கல. அது எந்த கலர் கேண்டிலா வேணா இருக்கட்டும் ப்ரோ, எந்த கலர் கேண்டிலா வேணா இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டே இது வந்து லைக் இது என்னது, இது செல்லு ரெண்டுக்கு நடுவில் மாத்திக்கிச்சு. ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து பை கேண்டிலா இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்க, முன்னாடி நாளோட லோவையும் எடுக்கல ஹையையும் எடுக்கல அப்படின்னா நம்ம பாக்குறது லோவையும் எடுக்கல ஹையும் எடுக்கல. அப்ப மார்க்கெட் வந்து இங்க இருந்து எப்படி வந்திருக்கும்? செல்லு தான், செல்லுனா இங்க இருந்து இப்போ கீழே தான் வந்திருக்கும். டோட்டலா வந்துட்டு இந்த நாளோட ஹையையும் எடுக்கல, இந்த நாளோட லோவையும் எடுக்கல இந்த கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் டே இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம பயாஸா இருக்கும்னு யோசிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி பையிலேயே வந்துகிட்டு இருக்க மார்க்கெட் ஹையும் எடுக்கல லோவையும் எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே இந்த முடிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் டே பியரிஷா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிறோம். அதை எதிர்பார்த்துட்டு நீங்க வேணா 1 ஹவர்ல வந்து செக் பண்ணுங்க. 1 ஹவர்ல ட்ரூ டேவுக்கு முன்னாடி ஒன்றும் நடக்கலையா? அப்ப வந்து பொறுமையா இருங்க. ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. இப்ப நடக்கலைங்கிற பட்சத்துல அடுத்த முடிவு எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு கிளியரா இன்னைக்கு பயத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்குதான் சில்வர் புல்லட் இருக்கு, ஏசியன் ஸ்வீப் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, எத்தனை பேரு எங்க ப்ரோ? ப்ரோ இல்லையா? பாலாஜி ப்ரோ. சஞ்சய் வரல. எது ப்ரோ? ஓடின்னு நினைக்கிறேன். ஓடிக்கு தான் நியூ திங்க். பரத் ப்ரோ எடுத்திருக்காரு. என்ன என்ட்ரி இது? பரத் ப்ரோ வந்திருக்காரா? இல்ல வரல. இல்ல. நெக்ஸ்ட் வினோத் ப்ரோ. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன மாடல் ப்ரோ எடுத்திருக்கீங்க? ஸ்டாப் பண்ணிட்டு எஸ்எம்டி வச்சுதான் ப்ரோ. நெக்ஸ்ட் இதெல்லாம் அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு. அந்த ஓடிஇ தான் எடுத்திருக்கீங்க? புரியல. ஓடிஇ தான் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க லைன் இருக்குது. ஓடிஇ ஜோன் குள்ள எஸ்எம்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எஸ்எம்டி பார்த்து ஒரு என்ட்ரி. லைவ் மார்க்கெட்ல எடுத்தீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. இன்னைக்கு எடுத்தீங்களா? இன்னைக்கு இல்ல, நேத்திக்கு. நேத்திக்கு. அப்போ ஓகே, பயாஸ் கரெக்டா இருந்ததுன்னா ஓகே. அடுத்த இதுல அந்த இது எஸ்எம்டி இருக்குது. இங்க கூட எஸ்எம்டி இருக்கு ப்ரோ. இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில்
இந்த கேண்டில்ல இருந்து இந்த கேண்டில் வரைக்கும் கீழே வந்திருக்குது. இதே கேண்டில் நேரா பாக்குறோம். இந்த பச்சை கேண்டிலா இருக்கும், இல்லாட்டி இந்த சிவப்பு கேண்டில் இங்க இருந்து மேல போயிருக்கு. இது ஒரு லிக்விட் எடுத்திருக்கு, இது ஒரு லிக்விட் எடுக்கல. ஸோ எடுத்த பேர்ல என்ட்ரி. ஐ திங்க் உங்களுக்கு கேண்டில் எஸ்எம்டி தாண்டி இந்த எஸ்எம்டி இருக்கனால தான் உங்களுக்கு கரெக்டாக போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் எஸ்எம்டி பார்க்க வருது ப்ரோ, எனக்கு இதுவா தெரியல, மொத்தமா பார்க்க தெரியல. மொத்தமா பார்க்கறது பெஸ்டா இருக்கும் ப்ரோ, பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. அது ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரே நேரத்தில் ஒரு ஹை கிரியேட் பண்ணும். ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹையை ஒரு பேர் எடுக்காம இருக்கும், இன்னொரு பேர் எடுத்திருக்கும். இங்க என்ன நடந்திருக்கு? ஜிபிபி அது சில்வர் வந்து இந்த ஹையை கிரியேட் பண்ணிட்டு அதை எடுக்கவே இல்லை. பட் வந்து அதே டைம்ல எங்க ஏதோ ஒரு ஹை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஹையை மார்க்கெட் வந்து இந்த கோல்டு வந்து எடுத்துருச்சு. அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, பாலாஜி வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே. இது ஓடிஇல ஓகே. இது ஜோன் எஃப்இஜி எதுவும் பிடிஆர் இருந்ததா ப்ரோங்க? அடுத்த சார்ட்ல போட்டோம் ப்ரோ. ஆக்சுவலா முன்னாடி ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சார்ட் பாருங்க, அது ரிவர்ஸ்ல போகும். எஃப்இஜி இருக்கு. குட். எஃப்இஜில ஒரு ஸ்டாப் பாயிண்ட், எஸ்எம்டி, எஃப்இஜில என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் மேல. ஓகே கரெக்ட் தான் ப்ரோ. ப்ரோ ஹோம்வொர்க் பண்ணீங்களா முகேஷ் ப்ரோ? மறந்துட்டேன் ப்ரோ. அத மறந்துட்டீங்களா? கிளாஸ் முடிச்சிட்டு பண்ணி அனுப்பிச்சுடுறேன் ப்ரோ. சரி, முடிச்சிட்டு பண்ணி அனுப்பி போடுங்க. ஓகே ஓகே. அஜய்குமார் ப்ரோ, அஜித் குமார் ப்ரோ. இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்துருக்கீங்களா? எஸ் ப்ரோ. இதுக்கு முன்னாடி அந்த ஹோம்வொர்க்லாம் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு பண்ணல மேம். இன்னைக்கு பண்ணல, சாயந்தரம் பண்ணி. இல்லையே, நீங்க இதுக்கு முன்னாடியும் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியலையே. முன்னாடியும் பண்ணலையா ப்ரோ? லைவ் கிளாஸ்லாம் வரல, இப்பதான் வரீங்க. ப்ரோ பண்ண ப்ரோ, நான் ரெக்கார்டிங் தான் ப்ரோ பார்த்துட்டேன். ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துட்டீங்களா ப்ரோ? ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துட்டீங்களா? சரி ப்ரோ, விடுங்க. நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம். முடியல ப்ரோ. இன்னைக்கு வந்து சிலோ புல்லட் பார்ப்போம். ஐ திங்க் ஓகே ப்ரோ. இன்னைக்கு வந்து சிலோ புல்லட் அவ்வளோதான். டர்ட்டில் சூப் மட்டும் தான் இருக்கு. சிலோ புல்லட் அண்ட் டர்ட்டில் சூப் ப்ரோ. சிலோ புல்லட் அப்படிங்கிறது ஒரு டைமிங்குள்ள, இந்த ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்குல்ல. சிலோ புல்லட் வந்து லைக் லண்டன் ஹில் ஜோன்ல வந்து 3 AM இருந்து 4 AM அண்ட் PM செஷன்ல வந்து ஐ மீன் நியூயார்க்கு அப்புறம் ஒரு 10 AM இருந்து 11 AM அண்டு 2 PM to 3 PM இந்த 3 டைமுக்குள்ள தான் சில்வர் புல்லட் பார்க்கணும். இந்த 3 டைமுக்குள்ள சில்வர் புல்லட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே. லைக் இது ப்ரோ எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே கிடைக்குமா ப்ரோ? அது எல்லா டைமிங்லயுமே இல்ல ஏதாச்சும் ஒரு டைம்ல தான் கிடைக்குமா? 3 டைம்லயுமே கிடைக்கும் ப்ரோ. இப்போ இது வந்து ரஃபா போட்டுங்க ப்ரோ. இல்ல ரஃபாலாம் வேணாம், எக்ஸாக்ட் டைம் 3 to 4. ஓகே 1 மினிட்ல பார்த்தா பெட்டரா இருக்கும் ப்ரோ. 1 மினிட்ல கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 1 மினிட்ல பார்க்குறோம். இந்த டைமிங் மார்க் பண்ணிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைக் ஏதோ ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கோம். வர மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த ஜோனுக்குள்ள வரும். ஆர் எல்ஸ் இந்த ஜோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு லிக்விடிட்டி எடுக்கும். பை சைடு ஆர் செல் சைடு. ஒன்று அது பை சைடா இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது செல் சைடா இருக்கலாம். அது இந்த 3 AM இருக்குல்ல, அந்த ஜோன், அந்த டைமிங்குள்ள வரத்துக்கு முன்னாடியும் எடுத்திருக்கலாம், ஆர் டைமிங்குள்ள வந்த உடனேவும் எடுக்கலாம்.
அந்த லிக்விடிட்டி ஏதோ ஒரு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பை சைடு ஆர் செல் சைடை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டா இந்த செல் சைடு எடுத்திருக்கு அப்படின்னா லைக் மார்க்கெட் பை ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆகிற எஃப்இஜில என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு எஃப்இஜில என்ட்ரி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் டிரான் லிக்விடிட்டி டார்கெட் வைக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்இஜி இருக்கும். ஓகே, இங்க இருக்க ஒரு எஃப்இஜில என்ட்ரி, மேபி அது ஃபர்ஸ்ட் எஃப்இஜியாகவும் இருக்கலாம் இல்லாட்டி செகண்ட் எஃப்இஜியாகவும் இருக்கலாம். எஃப்இஜில என்ட்ரி, அந்த எஃப்இஜி கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை ரொம்ப பயமா இருக்கு, இல்லை அந்த கேண்டில் எஃப்இஜி கேண்டில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் லோவில் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிரான் லிக்விடிட்டி வந்து டார்கெட். ஓகே, புரியுதா ப்ரோ? இது புரியுது ப்ரோ. இது மட்டும் ரீசன் மட்டும் சொல்லுங்க மறுபடியும். ரீசன் இது வந்து இந்த டைமிங் வந்து ஐசிடி கொடுத்தாரு ப்ரோ. இது இந்த டைமிங் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ஐசிடி கொடுத்தாரு. இந்த டைமிங்குள்ள நடக்கிற பிரைஸ் ஆக்ஷன், பிரைஸ் இந்த டைமிங்குள்ள எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. சில்வர் புல்லட் அப்படின்னு ஒரு என்ட்ரி மாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு பை சைடு அண்ட் செல் சைடு இருக்கு. லிக்விடிட்டி கிளாஸ்லேயே பார்த்தோம், பை சைடு அண்டு செல் சைடு இருக்கு. இதுல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் எதை எடுக்குதோ அதுக்கு அகைன்ஸ்டா போகும். இப்போ வந்து ஒரு செல் சைடை மார்க்கெட் எடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் பை சைடு வரைக்கும் போகும். இது நம்மளுக்கு தெரியும், லிக்விடிட்டியில பார்த்தோம். ஓகே, இப்போ இதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ண போறோம். ஒரு செல் சைடு எடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பை சைடு லிக்விடிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா ப்ரோ? அந்த லிக்விடிட்டிய கான்செப்டை 1 மினிட்டுக்குள்ள ஒரு 1 ஹவருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இது யாருக்காக அப்படின்னா ஃபுல் டைம் சார்ட்ல உட்கார முடியாது, ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இருக்கவங்களுக்கு ஒரு மணி நேரம் நான் சார்ட் பார்த்தா போதும், அதுக்குள்ள ஒரு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு என்ட்ரி மாடல் சூட் ஆகும். ஓகே, இது டோட்டலி லிக்விடிட்டி தான் ப்ரோ. லைக் இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு, லைக் இது மேனிபுலேஷனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேல இதுக்கு முன்னாடியே எங்கேயோ ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஓகே, புரியுதுல ப்ரோ? ஓகே, இல்ல எதுவும் டவுட் இருக்கா ப்ரோ இதுல? அது ஃபுல்லாவே 1 மினிட்ல தான் பார்க்கணுமா ப்ரோ? 1 மினிட்ல தான் பை சைடு சேல் சைடு லிக்விடிட்டி எல்லாமே அதுதான். ஆமா, எல்லாமே 1 மினிட் தான். 5 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ட்ரி மிஸ் ஆயிரும் ப்ரோ. 5 மினிட்ல பார்த்தா நம்மளுக்கு என்ட்ரி இருக்க எஃப்இஜியே கிடைக்காது. எஃப்இஜி கிடைச்சாலும் அங்க அது வரைக்கும் மார்க்கெட் வராது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க ஒரே ஒரு எஃப்இஜி தான் கிடைச்சிருக்கு, பட் ஆனா மார்க்கெட் இங்க வரவே இல்லை. 1 மினிட்ல பார்த்தா தான் அந்த இடத்துல எஃப்இஜிக்கு ஏதோ ஒரு எஃப்இஜியில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இங்க ஒரு எஃப்இஜி வரல, இங்க ஒரு எஃப்இஜி இங்கே என்ட்ரி கிடைச்சிருச்சு. இந்த எஃப்இஜி இதுதான் வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு மைன்யூட் எஃப்இஜி தான் இங்க கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு மைன்யூட் இங்க கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அது மாதிரி தான் 1 மினிட்ல பார்த்தா தான் ப்ரோ அதை கரெக்டாக என்ட்ரி எடுக்க முடியும். அந்த எஃப்இஜில என்ட்ரிக்கு செட் ஆகும். 5 மினிட்ல பார்த்தா எஃப்இஜி கிடைக்கும், பட் என்ட்ரி கிடைக்காது. ஓகே ப்ரோ, இது புரியுதுல ப்ரோ? டவுட் இல்ல? டைமிங் ப்ரோ, டைமிங் 3 AM 4 AM 10 AM 11 AM அது டிஸ்கார்ட்ல போட்டுருக்கேன் ப்ரோ. ஒரு செகண்ட் டிஸ்கார்ட்ல போட்டுருக்கேன், ஒரு செகண்ட் சொல்றேன். காலையில 3 AM to 4 AM 3 AM to 4 AM எல்லாமே லண்டன் டைமிங் தான் ப்ரோ. 3 AM to 4 AM 10 AM to 11 AM 2 PM to 3 PM லண்டன் டைம்ல நியூயார்க் டைம்ல நியூயார்க் டைம் ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா அந்த நியூயார்க் டைம் மாத்தி வச்சுக்க சொல்லிட்டு இந்த டைமிங் தான், எல்லாமே இந்த டைமிங் தான். 3 AM to 4 AM இது லண்டன் கில் ஜோன்ல பார்க்கும்போது பார்ப்போம். இது நியூயார்க் கில் ஜோனுக்கு அப்புறம், நியூயார்க் கில் ஜோன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1 hour 10 AM to 11 AM. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ திங்க் நம்ம வந்து தூங்கிட்டு இருப்போம் 2 PM to 3 PMலாம் தூங்கிட்டு கன்ஃபார்ம். ஓகே ப்ரோ, இப்போ இதெல்லாம் டவுட்ல எதுவும் இல்லையில ப்ரோ? சார்ட்ல பார்க்கும்போது தான் ப்ரோ கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. ஓகே, ஓடி லெவல்லாம் ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே இல்லை. ஓடி கிடைக்கலையா? ஆமா ப்ரோ, ஒன்று கிடைச்சா ஒன்றும் கிடைக்கல. எந்த சார்ட்ல எப்ப?
இல்ல இதை முடிச்சிடலாம், இதை முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ. 5CM இது முடிச்சிடலாம் சொல்லுங்க. ஓகே, எதுல பார்க்கலாம்? ஹீரோ யூஎஸ்டில பார்ப்போம். ஹீரோ யூஎஸ்டி. ஓகே, இது ஃபாரக்ஸ் முடியும்போது கமாடிட்டிக்கு வச்சுட்டுமா என்ன ப்ரோ? ஃபாரக் இது எல்லா ஃபாரக்ஸ் பேருக்கும் யூஸ் ஆகும். ஃபாரக்ஸுக்கும் ஓகே, கமாடிட்டிக்கும் ஓகே. ஓகே, 1 போய்க்கலாம். நெக்ஸ்ட் எங்க ப்ளே மோட் மார்க் பண்ணிட்டேன் ப்ரோ. டைமிங் இங்க இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளே பண்ணி விடுறேன். இங்க இந்த ஜோனுக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட் 10 மினிட்டுக்கு முன்னாடியே ஒரு செல் சைட் லிக்விட்டி இருக்கு. ஆர் இந்த இடத்துல கூட ஒரு பை சைடு இருக்கு. எது ஃபர்ஸ்ட் எடுக்குதுன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எது எடுக்குது? ஃபர்ஸ்ட் செல் சைடு எடுத்துருச்சு. அப்போ நீங்க பை சைடு டெலிட் பண்ணிட்டு நீங்க என்ன பார்க்கணும்? பை மட்டும் தான் பார்க்கணும். செல் சைடு எடுத்தா மார்க்கெட் பை மட்டும் தான் ஆகும். பை சைடு மட்டும் தான் பார்க்கணும். இதே பை சைடை ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தது அப்படின்னா நீங்க செல் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஃப்இஜி, இங்க ஒரு எஃப்இஜி கிடைச்சிருக்கு. ஓகே, ஒரு என்ட்ரி, ஒரு லிமிட் ஆர்டரை போட்டு வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பெண்டிங் மார்க்கெட் ஆர்டரே போடணும்னா கூட ஒரு 2 விஷயம் பண்ணலாம் ப்ரோ. இங்கே மார்க்கெட் வந்தால் மார்க்கெட் ஆர்டர் போடலாம். இல்லை அப்படின்னா லிமிட் ஆர்டர் செட் பண்ணிட்டு உட்காந்துடலாம். ஏதோ ஒன்றா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஃப்இஜி பார்க்குறோம். கண்டிப்பா இல்லையே, கரெக்ட்ல ப்ரோ. I think this is the FPG நினைக்கிறேன் ப்ரோ. இந்த FPG நினைக்கிறேன். ஒரு செகண்ட்ல எனக்கு பயமாயிடுச்சு. இந்த FPG ப்ரோ, இந்த FPG இல்ல, இங்க இருக்க இந்த FPG கொடுத்த கேண்டிலுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு பை சைடு லிக்விட்டி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்க வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷனா எஸ்எம்டி கூட பார்க்கலாம் ப்ரோ. இந்த இடத்துல ஆனா தனியா ஸ்டாக் பாயிண்ட் இல்ல. ஓகே, அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எஸ்எம்டி பார்த்துக்கலாம். ஓகேவா ப்ரோ? கேண்டில் எஸ்எம்டி ப்ரோ, இல்ல கேண்டில் எஸ்எம்டி இல்லாட்டி சார்ட் எஸ்எம்டி அதே பார்த்துக்கலாம். ஸ்டாப் பண்ணல இல்லைங்க. ஸ்டாப் பண்ணலாம் இல்லை, தேவையில்ல. ஓகே, ஜிபிபிஎம் போட்டு பார்ப்போம். ஜிபிபி next. Where's that? இங்க எஸ்எம்டி இருக்கு ப்ரோ. சேம் த டைம். ஓகே, இந்த லோவ் இங்க எடுத்துருக்கு, இந்த லோவ் இங்க எடுக்கல. இது மாதிரி அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட என்ட்ரி போய்க்கலாம் ப்ரோ. ஓகே, புரியுதா ப்ரோ? இப்ப எடுத்ததுல போகாம எடுக்காததுல போகணுமா?
எடுத்து எதை ப்ரோ இப்ப எதுல போனா கீழே selection ஒண்ணுதான். எடுத்ததுல போலாம் எடுக்காதலையும் போலாம். இது வந்து எஸ்எம்டி அடிஷனலுக்காக பாக்குறோம் ப்ரோ. என்ன நான் முன்ன எஸ்எம்டி அப்ப என்ன சொன்னேன்னா இந்த லோவை எடுத்திருக்கும்ல அதுல போனா கொஞ்சம் அது என்னது என்ன சொன்னேன் ஒரு ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லோவை எடுக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது எதுக்கு சொன்னேன் ஒரு செகண்ட் ப்ரோ. அதாவது இது வந்து எடுத்திருக்கு எஸ்எம்டி வந்து இந்த லோவை எடுத்திருக்கு, இது லோவை எடுக்கல. இப்போ லோவை எடுத்ததுல ஏன் போகும்னா மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே போகாது. ஆனா எடுக்காதது வந்து மேபி இந்த லோ வரைக்கும் வரலாம், அதுக்காக சொன்னேன். பட் எடுக்காததுல எடுக்கலாமானா அதுலயும் எடுக்கலாம். ஏன்னா எஸ்எம்டி இப்போ கார்லேஷன் பேர் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆக போகுது. ஓகே 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 ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ இதுல? ப்ரோ யாருக்கா டவுட் இருக்கா? ஃபேர் வேல்யூ கேப் ரெண்டாவது வர ஃபேர் வேல்யூ எப்படி இருக்குங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப். ஃபர்ஸ்ட் ஃபேர் நீங்க வேல்யூ அப்ளை கேப் பண்ணதானே சொல்ல முடியாது. எஸ்எம்டி அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பாத்துக்கலாம். ஓகே அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இதுல எஃப்இஜி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எஃப்இஜி ரெண்டு எஃப்இஜி ஒரே நேரத்துல கிரியேட் ஆகுது அப்படின்னா எந்த எஃப்இஜில என்ட்ரி எடுக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இங்க வந்து ஒரே எஃப்இஜி ஓகே, இதே இங்க உடனே ரெண்டு எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லிக்விடிட்டி வாய்ட் சொன்னேன்ல அது மாதிரி கிரியேட் ஆயிருக்குது அப்படின்னா அந்த ரெண்டாவது எஃப்இஜில கூட டச் பண்ணிட்டு மார்க்கெட் போயிடும். அந்த மாதிரி டைம்ல அந்த ரெண்டாவது எஃப்இஜில கூட நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. வேற ஏதாவது பேர் பார்க்கலாமா ப்ரோ? எந்த பேரு? நம்ம இதுல பாத்திருந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் எஃப்இஜி எடுத்து பாத்திருப்போம்ல ப்ரோ, அதுல வந்து ஸ்டாப் லாஸ் ஆற சான்சஸ் இருந்திருக்கு தானே, அதனால நம்ம எடுத்திருப்போம். அந்த 1 மினிட்ங்கிறப்போ நம்ம டக்குன்னு அதுல தானே எடுப்போம் அந்த எஃப்இஜி. ஆமா ப்ரோ கண்டிப்பா. ஆர்எல்ஸ் நீங்க இதுல என்ன ப்ரோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தா எடுத்துக்க மாட்டோம். எஸ்எம்டி பாத்துக்கோங்க. எஸ்எம்டி நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது ப்ரோ ஐசிடி என்ன சொன்னாரு அப்படின்னா ஐசிடி சொன்னது ஒரு பை சைடு ஆர் செல் சைடு எடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் ஆகிற ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸ்ல நீங்க என்ட்ரி எடுங்கன்னு தான் சொன்னாரு. அவர் வந்து அடிஷ்னலா வந்து எஸ்எம்டி எதுவுமே உள்ள கொண்டு வரல, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதே கன்ஃபர்மேஷனை வந்து வேற சார்ட்ல பாக்குறோம் அப்படின்னா லைக் ஒரு சில நேரத்துல அக்ரெசிவா போயிடும். ஐ திங்க் நேத்தா முந்தானத்துன்னு நினைக்கிறேன் சில்லோ புல்லட் வந்து இது மாதிரி எஸ்எம்டி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். லைக் டைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. பட் எல்லா நேரத்துலயும் கிடைக்காதுல்ல, அதுக்காக. இது என்ன பண்ணுங்க ப்ரோ, இப்போ நீங்க டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்கல்ல 1 hour 3 o'clock to 4 o'clock, அதுக்குள்ள ஹையோ லோ எதனா எடுக்கணும். இன்கேஸ் எடுக்கல அப்படின்னா அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா தாண்டதுக்கு அப்புறம் எடுத்ததுன்னா 4 o'clock தாண்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு செகண்ட் கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்ததுன்னா என்ட்ரி இல்ல ப்ரோ. அந்த டைமிங்குள்ளே இது எடுத்தா மட்டும்தான் மட்டும்தான். ஒருவேளை இந்த 4 hour கடைசி 3 ல இருந்து 4 வரைக்கும் 3:45 போய் எடுத்தாலும் எடுக்கலாங்களா? 3:45 கூட எடுக்கலாம் ப்ரோ. பட் மோஸ்ட்லி ஸ்டார்டிங்லயே எடுத்துரும். இருங்க வந்து 4 2 3 ஓகே. இதுக்கு முன்னாடியே ஒரு லிக்விடி செல் சைடு லிக்விட் எடுத்துருச்சு ப்ரோ கோல்டு XAU. ஓகே
லிக்விட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஜோனுக்குள்ள வந்துருச்சு. இங்க எஃபிஜி கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எஃபிஜியா இருக்குமா? இது அடிக்க போறானா? ஐ திங்க் என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா இங்க எஃபிஜியில் போட்டு 2 பண்ணுவோம். ஒன்று எஃபிஜி கேன்ல கீழே வைப்போம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஓபி பக்கத்துலேயே எஃபிஜி இருந்தது அப்படின்னா அந்த டோட்டல் லோவில் வைப்போம். அவன் எஃபிஜி கேன்ல தான் ப்ரோ மோஸ்ட்லி வைப்போம். எஃபிஜி லோவில் நிற்க மாட்டேது. எஸ்எல் அடிச்சிருச்சா? எஸ்எல் அடிக்கல. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரான் லிக்விடிட்டி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். போகாதான். இந்த இடத்துல எஸ்எம்டி பார்த்துக்கோன்னா பார்த்துக்கலாம் ப்ரோ. லைக் இந்த கேண்டில் வந்து இந்த ஒரு 2-3 கேண்டிலுக்குள்ளேயே கோல்டில் எடுத்துருக்கு. சேம் டைம் 3-1 3-1 லோவை 3-4 3-4 கேண்டில் வந்து லோவை எடுத்துருக்கு கோல்டில். பட் இதில் அந்த கேண்டில் வந்து எடுக்கல. இது எஸ்எம்டி அப்படின்னா அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் கூட என்ட்ரி எடுக்கலாம். பட் ஐசிடி இந்த எஸ்எம்டிங்கிற அடிஷனல் கன்ஃபர்மேஷனை சொல்லலை. பட் எஸ்எம்டி பார்த்து எடுக்கிறது ப்ராபபிலிட்டி அதிகம். லைக் எப்படி அப்படின்னா எஸ்எம்டி எல்லா நேரத்துலையும் எஸ்எம்டி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியான என்ட்ரி தான் கிடைக்கும். புரியுதா ப்ரோ? எஸ்எம்டி வச்சு பண்ணும்போது குவாலிட்டியான என்ட்ரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எம்டி சரியா இருக்காது. பட் எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாது, என்ட்ரி வந்து குவாலிட்டியானதாக இருக்கணும், மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா எஸ்எம்டி வச்சு எடுக்கிறது பெட்டரா இருக்கும். பட் ஆனா எஸ்எம்டி ஜோனுக்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணுமா ப்ரோ? என்ன ப்ரோ? எஸ்எம்டி இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்க்கணுமா? இருக்கலாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி கூட இங்க ஸ்டாப் நடந்துரும்ல. ஜோனுக்குள்ளேயும் பார்க்கலாம். பட் ஆனா இங்க இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் இது எத்தனை 234 கிடைச்சி இவங்க 240. ஜூம் இன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரோ ஜூம் இனா? 240 லோ. இங்க இதுவும் 240 பாருங்க. எஸ்எம்டி இருக்கா இல்லையா? இங்கேயும் 240 லோ வந்து 248 எடுத்திருக்கு. இங்க 248 எடுக்கல. இங்கே எஸ்எம்டி கிடைச்சிருச்சு இல்ல. டாப் 1 நடக்கும்போதே மோஸ்ட்லி எஸ்எம்டி கிடைச்சிரும். அதனாலதான் ஐசிடி வந்து தனியா எஸ்எம்டியை சொல்லல. வந்து இந்த இடத்துல என்னன்னா அப்படின்னா லைக் ஐ திங்க் நேத்து முந்தா நேத்து சில்லோ புல்லட் வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு எஃபிஜி வந்துடும். கரெக்டா 3-1 ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே பெரிய எஃபிஜி. அது மாதிரி பார்க்கும்போது அந்த எஃபிஜில தான் என்ட்ரி அது மாதிரி இருந்தது ப்ரோ. சொல்றேன். ஓகேவா ப்ரோ? புரிஞ்சுதா? ஓகே. வேற ஏதாவது பேர்ல பார்க்கணுமா ப்ரோ? கண்டினியூஸா அந்த லிக்விடிட்டி வாய்ட் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொன்னீங்க ப்ரோ? லிக்விடிட்டி வாய்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 2 எஃபிஜி இருக்கும். லிக்விடிட்டி வாய்டா இருக்குன்னா எது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு பக்கத்துல இருக்க எஃபிஜி அதுல எடுத்துக்கலாம். லைக் அப்படினா இப்போ ரீசன்ட்டா இருக்கிற எஃபிஜி தானே ப்ரோ இருக்கும்? ரீசன்ட் எஃபிஜி சரிங்க பேர். இப்போ வந்து ப்ரோ இங்க
சொல்றது இது எஃப்இஜி. இப்போ டோட்டல் லிக்விடிட்டி வாய்ட் ஆட்டமே வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இங்க பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துல எது பக்கத்துல இருக்க எஃப்இஜியோ அதில் எடுத்துக்கோங்க. பட் ஆனா எஸ்எல் வந்து எங்க எஃப்இஜி கீழே இருக்கோ அந்த எஃப்இஜி லோல தான் வைக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா என்ன பண்றதுங்கிறனால. அது ஃபர்ஸ்ட் எஃபிசி எங்க இருக்கோ அது கீழே வச்சுக்கலாம். ஆமா, இங்க இதுவும் ஒரு எஃப்இஜி, இதுவும் ஒரு எஃப்இஜி. ரீசெண்டான எஃப்இஜில ஒரு என்ட்ரி. ஓகே, ஆனா மோஸ்ட்லி எஸ்எல் வந்து இந்த கேண்டில் லோல வச்சா ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரும்பி இந்த மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் வந்து இங்க இருந்து இந்த எஃப்இஜி வரைக்கும் போனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆயிரும். ஆனா அதுக்காக எஸ்எல் வந்து பெருசா வச்சுக்க சொல்லுவாங்க. பட் இவ்வளவு பெருசா வராது எஃப்இஜி. பட் வரது சின்ன சின்ன எஃப்இஜியா கண்டினியூவா வரும்போது மட்டும்தான் எஸ்எல் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே ப்ரோ, வேற எந்த சார்ட்ல ப்ரோ பார்க்கலாம்? GPP, JPY, GPP, JP. Time frame 1 minute. கார்லேஷன் பேர் என்ன ப்ரோ? ஹீரோவா? இதுல வந்து ப்ரோ இங்க ஒரு பை சைடு இருக்கு, தென் இங்க வந்து ஒரு செல் சைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எதை இருக்குன்னு பாக்குறோம். லைக் இங்க இருக்க ஒரு செல் சைடு எடுத்திருக்கு, எஃப்இஜி இன்னும் கொடுக்கல. நெக்ஸ்ட் இங்க இருக்க ஒரு அனதர் செல் சைடு எடுத்துருச்சு. அதாவது அந்த ஜோனுக்கு என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன லிக்விடிட்டி இருக்குது அதுதானே ப்ரோ பார்த்துக்கணும். அப்படிதானே சொல்றீங்க? அதுதான் ப்ரோ பார்க்கணும். இங்க இந்த ஜோனுக்கு முன்னாடி லிக்விடிட்டிஸ் ரீசன்ட்டா கிரியேட் ஆன லிக்விடிட்டி 1 மினிட்ல. அப்ப அந்த ஐ முன்னாடி பை சைடு ஒன்று எடுத்திருக்கு. என்ன ப்ரோ? அதுக்கு முன்னாடி பை சைடு ஒன்று எடுத்திருக்கு, அது யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த செல் சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பை சைடு நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பை சைடு எடுத்திருக்கு. இந்த ஜோனுக்கு முன்னாடி ரீசன்ட்டா இருக்க பை சைடு தானே ப்ரோ? இதை எடுத்தாதான் நம்ம செல்லுக்கு போகணும். இந்த ஜோனுக்கு முன்னாடி ரீசன்ட்டா இருக்க செல் சைடு இதுதான். அதனால இது எடுக்கும்போது செல் பை பண்ணணும். ரீசன்ட் வார்த்தை ரீசன்ட் முக்கியம். ஓகே, இது இது பக்கத்துல வந்துட்டு எடுக்கல, இது எடுத்துருக்கு, இது எடுக்கல. ஓகே, இங்க எங்க பார்ப்போம். இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. நெக்ஸ்ட் எஃப்இஜி என்ட்ரி கிடைக்காதோ ப்ரோ? லிக்விடிட்டி வாய்டு கட்டிங்கல்ல, இதான் லிக்விடிட்டி வாய்டு. ஒவ்வொரு எஃப்இஜியை மார்க் பண்ணிட்டே போறோம் கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது. நெக்ஸ்ட் இந்த கேண்டில் முடியும்ல ப்ரோ, இந்த கிரே கேண்டில் இது முடியும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது எஃப்இஜின்ட்டு. அது முடிஞ்ச உடனே மார்க்கெட்டிங் லோ கொடுக்குது இல்லை, லோ கொடுக்கும் போதே ஒரு லாங்கு எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா
இந்த கேண்டில் லோல வச்சா ரொம்ப பெருசா இருக்கும். இல்ல நான் ஷார்ட்டா வச்சுக்கிறேன்னா இந்த கேண்டில் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் லாங்கா பெருசா வச்சுக்கலாம். இங்க ஓகே. நான் கொஞ்சம் ஆவரேஜா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரான் லிக்விடிட்டி. ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி அதானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பை சைடு லிக்விடிட்டி. அடிச்சானா எஸ்எல் அடிச்சிட்டான் தெளிவா. இங்க பாருங்க இதுக்கா இங்கதான் எடுத்துருக்கோம் கடைசியில். நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. என்ன ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்ல அதுக்குதான் நான் வந்து சில்வர் புல்லட்டை நான் எடுக்கிறதே இல்லை. நான் சில்வர் புல்லட்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து ஓட்டியோட நான்லாம் முடிச்சுட்டு போயிடுவேன். அதான் கொஞ்சம் ரிஸ்கோட கொஞ்சம் நல்லா கிடைக்கும். 1 மினிட்ல வந்துட்டு எத்தனை தடவை இது மாதிரி அவஸ்தைப்படுறது. அவ்வளோதான் டிபி ஹிட் ப்ரோ. லைக் இங்கே விக்கிலே டிபி ஹிட். அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த இடத்துல 1 மினிட்ல இங்கே லிக்விடிட்டி வாய்டு வந்துருச்சு அப்படின்னா எஸ்எல் இவ்வளோ பெருசு வச்சு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இப்படி ஸ்டாப் லாஸ் அடிக்கும். கண்டிப்பாக அடிக்கும். ஒரு சில நேரத்தில் அடிக்காமல் தப்பிச்சிடலாம். எங்கே எஸ்எம்டி இருக்கு? இல்லை இங்கே ஆரம்பிச்ச லோ இருக்குல்ல ப்ரோ. ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்எம்டி வந்து இங்கே ஆரம்பிச்சு இந்த கேண்டிலா எத்தனை கேண்டில் இது 3-2 கேண்டிலோட லோவை எடுக்கல. இங்கே 3-2 லோவை எடுத்துருக்கு. அவ்வளோதான் ப்ரோ. இதான் எஸ்எம்டி எடுத்துருக்கோம். ஆர்எல் என்ட்ரி பக்கத்தில் இதுதானே 314 இல்லை ஒன்றும் கிடைக்கல. ஆர்எல்ஸ் இங்கேயும் கிடச்சிருக்கோம். கேண்டில் இது 314 எடுத்திருக்கு. இங்கே 314ஓட லோவை எடுக்கல. கேண்டில் எஸ்எம்டி கிடச்சிருக்கு. புரியுது இல்லை ப்ரோ? புரியுது. ஓகே ப்ரோ. வேற எந்த பேர் ப்ரோ பார்க்கலாம்? ப்ரோ சரி வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? நேற்று ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம். ஓடி டவுட். ஓடி தான் எதுல ஒரு டவுட்டு ப்ரோ என்ன ஆகுதுன்னா 1 ஹவர்ல இப்போ இந்த 1 ஹவர் ஓடி மார்க் பண்ண சொன்னீங்கல்ல, அது வந்து ப்ரீவியஸ் டே எவ்வளவு மார்க் பண்ணலாமா? ப்ரீவியஸ் டே வந்து பக்கத்துல இருந்தா மார்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னைக்கு டேவுல என்ன இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணலாம். இன்னைக்கு டேல கிடைக்கல அப்படின்னா ஓடி வந்து ப்ரீவியஸ் டே மார்க் பண்ணி அது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் மார்க் பண்ணதே ப்ரீவியஸ் டேவோட தான். ஐ திங்க் ப்ரீவியஸ் டே இதை மார்க் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி. பட் இன்னைக்கு ஆமா இன்னைக்கு பயாஸ் பியரிஸ் தானே எடுக்கலாமே. இந்த இடத்துல எதை எடுத்துருக்கலாம்? இங்க இருக்க இல்ல நம்ம வந்து இதை தானே மார்க் பண்ணியிருப்போம். அது வந்து இப்போ கரண்ட் நான் நேற்று எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இது லோ மார்க் பண்ணிருப்போம். 1 2 ஓடியில இருந்து மேல இருந்து 1 2 3 4th கேண்டில் அதான் லோ. மேல சுருக்குங்க. மேல மார்க் பண்ணிருக்கீங்க. இல்ல மேல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா ஓடி? ஆமா. அதுல இருந்து 4th கேண்டில் தான் நம்ம மார்க் பண்ணிருப்போம். சப்போஸ் நேத்து பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா. இந்த கேண்டில் சொல்றீங்க? இல்ல ப்ரோ இல்ல. ஸ்டார்ட் டு எண்டுக்கு சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணது கரெக்ட். எண்டு ஓகே இது ஸ்டார்ட் அந்த ஐலே வைங்க. ஆமா ஸ்டார்ட். எண்டு வந்து அதோட லோ ஒன்னு கீழ இருக்கு பாருங்க. மேல இது எண்டை தூக்கிட்டு போயிட்டு வைங்க எண்டு. இன்னும் ப்ரோ லோ அங்கே தானே ப்ரோ இருக்கு. இல்ல ப்ரோ மேல ப்ரோ. நான் இருங்க டைம் சொல்றேன். ப்ரோ ஒரு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 4th கேண்டில் சொல்றேன். இதுதான் இங்கே தானே வச்சிருக்கோம் ப்ரோ. இவ்ளோ சின்னோண்டு ஓட்டி ஓகே. இது இதுல இது நேத்து தானே ப்ரோ? எதுவுமே கிடைக்கல. கரெக்ட்டா? நேத்து நம்ம நேத்து ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி தானே பார்த்திருப்போம். அப்போ அதுல வந்து எஃப்இஜி சாரி பிடிஆர் எதுவுமே கிடைக்கல. அது ஒண்ணாச்சா ப்ரோ? இருங்க நான் வந்து நேத்து ஓபனை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். எங்க டே ஓபன் இது ஏசியா ட்ரூடே எங்க இருக்கா?
நேற்று பயாஸ் என்னது பிஎஸ்சி தானே? ஆமாம், நேற்று ஹை எடுக்கல. ஹை எடுக்காத வரைக்கும் பிஎஸ்சி. நீங்கள் ஓடிஇ முன்னாடி நாளோட ஹைட் உள்ள இப்படி போடலாம். இப்படி போட்டு இன்னைக்கு டே பியரிஷ் ஹை எடுக்குமான்னு பார்ப்போம். ஸோ ஹை எடுக்காமல் கீழே வருது, அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாமே. லைக் எடுக்காம இருந்தா இங்க பிடிஆர் எதுவுமே இல்லையே. இல்லையா ப்ரோ? மிட்டிகேஷன் பிளாக் இல்லையா ப்ரோ? ஓடி இல்ல, மிட்டிகேஷன் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா எஃப்இஜியில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எஃப்இஜி உங்களுக்கு கிடைக்கவே கிடைச்சிருக்காது. எஃப்இஜியில் கிடைக்கல, எஃப்இஜி பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இங்கே இருக்க மிட்டிகேஷனில் கிடைச்சிருக்கு ப்ரோ. இந்த ஆர்டர் பிளாக்கை நான் வேலிட்னு நான் சொல்ல மாட்டேன். லைக் இது டோஜி கேண்டில், பட் ஆனால் இங்கே மிட்டிகேஷன் இருக்குல்ல, கிடைக்கும்ல. மிட்டிகேஷன் பார்த்துக்கலாம். ஒரு பிடிஆரே கரெக்டாக கிடைக்கல, நெக்ஸ்ட் பார்த்துடணும் ப்ரோ. 5 மினிட் போயிட்டு சோனுக்குள்ளே வருது. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்து இதோட பேர் எங்கே ஸ்டாப் பண்ணிட்டு சேம் த டைம் கொண்டு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குமே. கீழே வச்சுக்கலாம், அதையாவது பண்ணிக்கலாம். கீழே கம்பேர் இங்கே இருக்கா? எஸ்எம்டி பார்ப்போம். இது எத்தனை கேண்டில், இதோடது இது எடுத்துருக்கு, இதோடது இதுதான் ப்ரோ எஸ்எம்டி. இங்கே லைக் 250 கேண்டிலோட இது என்னது ஹை, இது எடுக்கல, பட் இதில் எடுத்துருக்கு எஸ்எம்டி. முன்னாடி இருக்க கேண்டில் கூட பார்க்கலாம்ல ப்ரோ? முன்னாடி இதா முன்னாடி ஒரு பார்க்கலாமே. இப்படியும் நீங்கள் பார்த்துருக்கலாம். லைக் இதை எடுத்துருக்கு, நெக்ஸ்ட் வந்து இதை எடுக்கலை அப்படின்னு அப்படியும் பார்த்துருக்கலாம். எப்படி பார்த்தாலும் எஸ்எம்டி தான். இதுவும் எஸ்எம்டி தான் ப்ரோ. எஸ்எம்டி பார்க்குறீங்க, சிஎஸ்வி கேண்டில் என்ட்ரி தூக்கி இந்த இடத்துல போட்டிருப்பீங்க. இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டிலோட ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பயமாக இருக்குது, இல்லை இதுக்கு கொஞ்சம் தான் தூரம் இருக்குன்னா இங்கே வச்சுக்கலாம். அது கொஞ்சம் லூஸில் விட்டு இங்கே வச்சுருக்கேன் நான் எடுத்திருந்தால். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன ஓட்டினா, ப்ரைமரி டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1:2 1:3 கவர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அல்டிமேட்டாக இந்த லோ என்ட்ரி போட்டு போயிடலாம். அழகான ஓடி என்ட்ரி கிடைச்சிருக்கு தானே ப்ரோ? அந்த மிட்டிகேஷன் பிளாக்லாம் நாங்கள் மறந்துட்டோம். நான் மறந்துட்டேன் ப்ரோ. மிட்டிகேஷன் பிளாக்லாம் அதில் பார்க்கணும் அப்படின்றது. எஃப்இஜி மட்டும்தான் பார்த்துட்டோம். சரி, விடுங்க. எஃப்இஜி பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் பார்க்கணும். ஆர்டர் பிளாக் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா மிட்டிகேஷன் பிரேக்கர் ஏதோ ஒன்று பார்த்துக்கணும். ஆனால் நல்ல என்ட்ரி ப்ரோ. ஆனால் ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு நல்ல என்ட்ரி. ஸோ அப்போ ப்ரீவியஸ் டேயோடது பார்க்கலாம், பக்கத்தில் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டேயோடது பார்க்கலாம் ஓடி, அப்படி தானே? இல்லை ப்ரோ, இன்னைக்கு டே ஓப்பனிங் அப்போ ப்ரீவியஸ் டேவோட ஸ்விங் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கோட ஸ்விங் வந்து இன்னும் கிரியேட் ஆயிருக்காது இல்லை. ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஓடிஇ வச்சு தான் இன்னைக்கே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏஷியன் வந்து மோஸ்ட்லி கன்சல்டேட் ஆகும். இப்போ வந்து மோஸ்ட்லி ஏஷியன் வந்து இப்படி கன்சல்டேட் தான் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ப்ரீவியஸ் டே இருக்குல்ல, ப்ரீவியஸ் டே இங்கேருந்து ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்விங்கில் தான் நம்ம ஓடிஇ போட வேண்டியதாக இருக்கும். ஏஷியன் கன்சல்டேட் ஆயிருந்ததுன்னா அதே ஏஷியன் வந்து ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணி ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏஷியனுக்கே ஒரு ஸ்விங் போட்டுக்கலாம் அப்படி. பட் மோஸ்ட்லி ஏஷியன் வந்து கன்சாலிடேட் தான் ஆகும். ஐ திங்க் இப்போ ஒரு 2 வீக்ஸாக நான் பார்க்கும்போது ஏஷியன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ப்ரீவியஸ் டேஸ் தான்
ப்ரோ லண்டன் செஷன் முடியறதுக்குள்ள நம்ம என்ட்ரி முடிச்சிடணும் அப்படிதானே ப்ரோ? என்ட்ரி நம்ம எடுக்கிறது லண்டனுக்குள்ள எடுத்துடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் எடுக்கலாம் ப்ரோ, ஓடி அதுக்கப்புறமும் எடுக்கலாம். எடுக்கலாம், நமக்கு அது தெரியணும். நியூயார்க் வந்து லிக்விடிட்டி எடுக்கிறதுனால நான் அது ப்ரிஃபர் பண்ணல, அவ்வளவுதான். சரி சரி சரி. இந்த கோல்டு வந்து ஒரு 27 28 ஏப்ரல் மாதிரி போங்களே, 27 28 ஏப்ரல் ப்ரோ. கோல்டுல 27 28 அந்த மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல ஓடியில் வந்து 5 மினிட்ஸாக போயிருந்தா நான் ஸ்டாப் பண்ணுறேன், எதுவும் நடக்கல. ஜஸ்ட் அந்த எஃபிஜியில் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு சரணும் வந்துட்டான் கீழே. அது நான் அப்படி பார்த்துருக்கணுமா? இது நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. நேற்று டெய்லி ஓப்பன்ல இருந்து இது வரைக்கும் போட்டு நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து இந்த எஃபிஜியில் என்ட்ரி கொடுத்தான். முழிச்சிருந்தா எடுத்துருக்கலாம். நல்ல என்ட்ரி, பர்ஃபெக்ட் எஃபிஜி. உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, ஸ்டாப் பண்ணி நடந்திருக்கேன். நடக்கல, நான் பார்த்தேன். நடக்கல, ஆமா நடக்கல, ஸ்டாப் பண்ணி நடக்கல. இந்த இடத்துல என்ன எப்படி அப்ரோச் பண்றது? இந்த இடத்துல தான் டர்ட்டில் சூப் இருக்கு. ஓகே ஓகே. டர்ட்டில் சூப் பார்த்து எடுத்து செம்மையான என்ட்ரி ப்ரோ. வா சரி, போயிட்டு போது விடுங்க. அது எப்படின்னா, இப்படி டர்ட்டில் சூப் இன்னைக்கு எடுக்கலாமா நாளைக்கு போயிடலாமா? உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்கா ப்ரோ? எடுக்கலாம்னா இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்து நாளைக்கு கிளாஸ் எடுக்க முடியுமான்னு தெரில. நாளைக்கு இன்னைக்கே முடிச்சலாம்னா முடிச்சிடலாம். டர்ட்டில் சூப் வந்து இது வந்து பயாஸோட பார்க்கணும் ப்ரோ. சில்வர் புல்லட்டும் ஏசியன் ஸ்லீப்புக்கும் பயாஸ் தேவையில்லை. ஓடிஇக்கும் டர்ட்டில் சூப்புக்கும் பயாஸ் தேவை. இப்போ பயாஸ் வந்து இப்போ இதான் சொல்றது, டெய்லி பயாஸ் வந்து பியரிஷாக இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பைசைட் லிக்விடிட்டி எடுக்குது. பைசைட் லிக்விடிட்டி எடுக்குது அப்படின்னா கிளியரா வந்து ஒரு விக்கு இல்லாட்டி கிராப்ல அந்த கேண்டிலோட பாடி மட்டும் தான் இருக்கணும். ரொம்ப கன்சல்டேட் ஆகக்கூடாது இந்த இடத்துல. எப்படி சொல்றது, இப்போ இங்க வந்து ஒரு பைசைட் லிக்விடிட்டி இருக்குன்னா ப்ரோ, இவ்வளவுதான். இது வந்து பைசைட் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு லிக்விடிட்டி எடுக்குதுன்னா பாடி க்ளோஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் கேண்ட்ல அது பாடி க்ளோஸ் எடுத்துட்டு போயிடணும், கிராபா இருக்கணுமே தவிர, ஆர்எல்ஸ் விக்கா இருக்கலாம். இப்படி விக்கு மட்டும் இந்த இடத்துல விட்டுருந்தா அது ஓகே. ஆனா இதே கேண்டில் 2-3 தடவை வந்து ஓகே, இது மாதிரி 2-3 தடவை வந்து கன்சல்டேட் இந்த இடத்துல ஆனிச்சுன்னா டர்ட்டில் சூப் பார்க்க கூடாது. இது மாதிரி கரெக்டாக விக்கா இருக்கணும். இல்லாட்டி இது மாதிரி எக்ஸாக்ட் இதா இருக்கணும், கிராபா இருக்கணும். எடுத்திருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம டர்ட்டில் சூப் பார்க்கலாம். கரெக்டா இப்படி போறது லோயர் டைம் ஃப்ரேம். இது ஒரு 1 ஹவர்ல இருக்கு அப்படின்னா, லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து இது 5 மினிட்ல வந்து இந்த இடத்துல ஒரு எஃபிஜி பிரேக்கர், இங்க ஒரு எஃபிஜில என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்க இருக்க பிரேக்கர்ல என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா ப்ரோ? ஏதோ ஒன்றுல என்ட்ரி எடுத்துடலாம். இது வந்து அல்டிமேட் டார்கெட் தான். இதுக்கு வந்து 1:2 1:3 அது மாதிரி வச்சுக்கலாம். பட் அல்டிமேட் டார்கெட் தான். என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லிக்விடிட்டி தான். உங்க என்ட்ரி இங்க இருக்கும், எஸ்எல் இதுக்கு மேல இருக்கும், நெக்ஸ்ட் டார்கெட் லிக்விடிட்டி, அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும். என்ன ப்ரோ? எஃப்இஜி இல்ல பிரேக்கர் பிளாக் என்ட்ரி. ஆமா, எஃப்இஜி பிரேக்கர் பிளாக், அவ்வளவுதான் என்ட்ரியே. ஆர்எல்ஸ் குறுக்க ட்ரான் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா அதோட கூட வச்சுக்கலாம். மோஸ்ட்லி பயாஸ் கூட மட்டும்தான் இது எடுக்கணும். பயாஸுக்கு அகைன்ஸ்டா கிடைக்கிறத எடுக்காதீங்க. பயாஸுக்கு அகைன்ஸ்டாவும் கிடைக்கும், உங்களுக்கு பாக்குற இடம் இதுக்கு தெரியும் கண்ணுக்கு. பயாஸுக்கு அகைன்ஸ்டா தான் எடுக்க வேணாம். இப்போ வந்து இது என்ன அப்படின்னா, இது வந்து செம்மையான இன்னைக்கு நாள் ப்ரோ. இது வந்து டர்ட்டில் சூப் தான் ப்ரோ. என்ன சொல் பாருங்க, கன்சல்டேஷன் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகுதுன்னா லிக்விடிட்டி நல்லா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த ஹையை எடுக்கும் போது
அழகா டர்ட்டில் சூப் கிடைச்சிருக்கா. ப்ளஸ் இங்க வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர் இருக்கு அப்படின்னா அது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ஓகேவா ப்ரோ? ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இங்க அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், கீழே டிஸ்ட்ரிபியூஷன் தெளிவா கிடைச்சிருக்கா. அதான் 5 மினிட் உட்காந்துருந்தா இங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் எதிர்பார்க்கறது வேஸ்ட் ப்ரோ. பட் எஸ்எம்டி வேணா நீங்க எதிர்பார்க்கலாம். எஸ்எம்டி கிடைச்சா ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். ஓகே, இங்க வந்து எஃப்இஜி இங்க இருக்கு, பிரேக்கர் பிளாக் வந்து இங்க இருக்குது, இங்க பிரேக்கர் இங்க இருக்கா, இது பிரேக்கர் இதுக்கு முன்னாடி இருக்கா, அல்டிமேட் பிரேக்கர் இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எஃப்இஜி ப்ரோ. ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் வரும்போது இங்க ஒரு எஃப்இஜிமே கிரியேட் பண்ணல. நெக்ஸ்ட் இங்க ஒரு எஃப்இஜி, நெக்ஸ்ட் ஒரு எஃப்இஜி. ஓகே, நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த எஃப்இஜி சரி ரீசெண்ட் எஃப்இஜின்னு இங்க போட்டிருக்கலாம். மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இந்த ஹைல வச்சுக்கோங்க. வைக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ட்டு கேண்டில் வைக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி இங்க வைக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஒரு மேஜர் லிக்விடிட்டியை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மேஜர் லிக்விடிட்டி வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆர்எல் இங்க வந்து இவ்வளோ வச்சுக்கலாம். ஏன்னா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு இதுக்கு மேல. ஆனா மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னா எஃப்இஜில என்ட்ரி கொடுத்துருச்சு அப்படின்னா நேரம் கீழே தான் போகுது. இவ்வளவு தூரம் போக வாய்ப்பு இல்லை. ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு எஸ்எம்டி நீங்க பாத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்த மார்க்கெட் சடனா கீழே தான் போகுமே தவிர ஒரு ஸ்டாப் பாயிண்ட்ல இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காது இந்த இடத்துல. ஏன்னா கொடுக்க போறது ஹையர் டைம் ஃப்ரேம்ல கொடுக்க போறது இங்க இது வந்து ஒரு பை சைடு ஆர் செல் லிக்விடிட்டி கொடுக்க போறது ஒரு விக்கு மட்டும்தான். இது வந்து ஒரு பை சைடாவே இருக்கட்டும், பை சைடு எடுக்குது அப்படின்னா ஒரு விக்கு மட்டும் தான் கொடுக்க போகுது. அந்த விக்குக்குள்ள ஸ்டாப் பாயிண்ட் கிடைக்குமானா கிடைக்காது. ஓகே, அந்த விக்குல நடக்கிற மூமெண்ட்டை தான் நம்ம கேப்சர் பண்ண போறோம். விக்கு முடிஞ்ச உடனே கேப்சர் இந்த இடத்துல கிடைச்சது அப்படின்னா இங்கே கேப்சர் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட்லி இந்த இடத்துல மட்டும் ப்ரோ, இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் ஒரு எம்எஸ்எஸ் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வருது, ஒரு எம்எஸ்எஸ் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். ஒரு ப்ரீவியஸ் புல் பேக் தானே நம்ம பார்ப்போம். பிஏஎஃப் இந்த இடத்துல மோஸ்ட்லி பார்க்காம ஒரு எம்எஸ்எஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்க போற எஃப்இஜி ஆர் பிரேக்கர்ல என்ட்ரி எடுத்துக்காங்க. பிரேக்கர் வந்ததுன்னா இந்த இடத்துல பிரேக்கர் மோஸ்ட்லி வரும். இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்திருக்கும், வந்திருந்தா என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஆர்எல்ஸ் எஃப்இஜி இங்க கிடைச்சிருக்கு, இங்க என்ட்ரி போட்டுருக்கலாம். ஓகே ப்ரோ, 1:3 கவர் பண்ணனாலும் கவர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அல்டிமேட் டார்கெட் தான். நெக்ஸ்ட் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு பயாஸ் என்ன டைரக்ஷனோ அந்த பயாஸோட தான் ப்ரோ போகணும். புரியுதுங்களா? என்ட்ரி 5 மினிட்ஸ்ல இல்ல ப்ரோ. 1 ஹவர் பார்த்துட்டு இல்ல ப்ரோ எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். பட் நீங்க டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ்டா இருங்க. டெய்லியில பயாஸ் 1 ஹவர்ல நரேட்டிவ் 5 மினிட்ல என்ட்ரி அதோட ஸ்ட்ரிக்டா வச்சுக்கோங்க. லிக்விடிட்டி 1 ஹவர்ல பார்ப்பீங்க, 5 மினிட்ல என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் மட்டும் நரேட்டிவ்ல கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் அதிகமாக வச்சுக்கோங்க. லைக் இங்கே வந்து நிறைய லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி. நெக்ஸ்ட் இங்கே ஒரு அடிஷ்னல் எஃப்இஜி கடை இருக்கு, அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, என்ட்ரி எடுக்கிறோம். 1 ஹவர்ல 2 கேண்டில் தான். நெக்ஸ்ட் ஒரு செல் சைடு லிக்விடிட்டி டார்கெட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவா ஸ்டாப் லாஸ் தூக்கி போட்டுட்டு பார்ஷியல்ஸ் எதுவும் எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டு போகிறது ஏதோ ஒரு மெத்தட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட கண்டினியூ பண்ணலாம். அது நெக்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கு, நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் டார்கெட் பண்ணிடலாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கனால. பட் இவ்வளவு தூரம் போறோம்னா ரீசெண்டா இருக்க ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா இதுதான் பை சைடு, இதுதான் செல் சைடு. இது அக்யூமுலேஷன்ல மட்டும் இல்ல, ட்ரெண்டிங் மார்க்கெட்ல கூட நடக்கும். பை சைடு ஆர் செல் சைடு எடுத்தா அதுக்கு அகைன்ஸ்டான டைரக்ஷன்ல போகும்ல, அந்த மெத்தட் வச்சு எடுப்போம். இதுக்கு டைம் ஜோன் கிடையாதுல ப்ரோ, கில் ஜோன் அது மாதிரி எதுவும்? இது கில் ஜோன் எதுவுமே இல்லை ப்ரோ. ஓடிக்கும் இதுக்கும் கில் ஜோன் எதுவுமே இல்லை. ஏஷியனுக்கு கில் ஜோன் பார்ப்பீங்க, சில்லோ புல்லட்டுக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் டைமிங் பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஓடிக்கு இதுவும் அல்டிமேட் டார்கெட் மட்டும்தான். ஓகே, வேற ஏதாவது சார்ட்ல பார்க்கணும்னா சொல்லுங்க ப்ரோ, அதுலயும் போய் பார்ப்போம். ப்ரோ டைமிங்லாம் இல்லையா ப்ரோ? ப்ரோ இதுக்கு டைமிங் கிடையாது. டைமிங் கிடையாது, அதனாலதான் இது நான் மிட் நைட்ல கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நான் சொல்றேன்
திடீர்னு நம்ம என்ன டைம் டைமிங் வந்து செஷன் பார்க்கறது இதுக்கு மட்டும்தான், அது ஓடிக்கு மட்டும் எதுக்கு பார்க்கணும்? ஓடிக்கு கூட செஷன் முக்கியம் இல்லை ப்ரோ. ஓடிக்கு கூட செஷன் முக்கியம் இல்லை. சில்வர் புல்லட்டுக்கான செஷன் முக்கியம். ஆமா, சில்வர் புல்லட்டுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டைமிங் முக்கியம். ஏசியன் ஸ்வீப்புக்கு செஷன் முக்கியம். ஓடிக்கும் மற்ற ரெண்டுக்கும் பயாஸ் தேவையில்ல, இதுக்கு பயாஸ் வேணும். அப்படிதான். ஆமா, அவ்வளவுதான். வேற ஏதாவது பேர் இதுக்கு பார்க்கலாமா எஸ்எம்டி ப்ரோ? பார்க்கணும். என்ன ப்ரோ? இதுக்கு எஸ்எம்டி பார்க்கணும் ப்ரோ. எஸ்எம்டி இதுக்கு எஸ்எம்டி கிடைச்ச ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான் ப்ரோ. எஸ்எம்டி கிடைச்ச ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். 5 மினிட்ஸ்ல பார்ப்போம் இல்லைங்களா? ஆமா, பார்த்தா 5 மினிட்ல எஸ்எம்டி இருக்கான்னு பார்ப்போம். இதையும் போய் பார்ப்போமா கிடைச்சிருக்கான்ட்டு. கிடைச்சிருக்கு ப்ரோ. பாருங்க, இந்த ஹையை வந்து கோல்டுல எடுக்கவே இல்லை. சேம் த டைம் ஹையை வந்து இங்க எடுத்திருக்கு. நல்ல எஸ்எம்டியும் கிடைச்சிருக்கு. ப்ரோ இந்த ஹை எடுக்கல, இந்த ஹை எடுத்திருக்கு. வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். ஐஎஃப்இஜி இருக்கு ப்ரோ. ஐஎஃப்இஜி எடுக்கலாமான்றீங்க? எனி பிடிஆரே எடுத்துக்கலாம். எங்க இருக்கு? இங்க வந்து ஐஎஃப்இஜி இருக்கு. எஃப்இஜி பிரேக்கர், ஐஎஃப்இஜி, எனி பிடிஆரே எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, புரிஞ்சதுல ப்ரோ? டெய்லி மார்க்கெட்ல நடக்கும், எது வேணா கேப்சர் பண்ணலாம். 4 என்ட்ரி மாடல்ல எது வேணா கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, வேற ஏதாவது பேர் சொல்லுங்க, அதுல வேணாலும் போய் பார்த்துருவோம். USD JPY, USD JPY. என்ன டைம் ஃப்ரேம்? 1 டச். நீ பயாஸ் என்ன ப்ரோ? ப்ரோ புல்லிஷா? ஆமா, அப்படியே இருங்கள், தற்பொழுது 1 டேவுக்கு போய் பார்த்துருவோம். 1 டேல பார்க்குறோம். பயாஸ் என்னது? புல்லிஷ் தெளிவாக தெரிகிறது. நெக்ஸ்ட் 1 ஹவர். 1 ஹவர்ல ஒரு லிக்விடிட்டி பயாஸ் போகுது அப்படின்னா ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஐ திங்க் இது நேற்று தான். இது நேற்று நடந்திருக்கு. எடுக்கல, இங்க இருக்க லிக்விடிட்டி. ப்ரோ கன்சல்டேட் ஆயிருக்கு. ஸோ நேத்தோட பயாஸும் இது புல்லிஷ் தான். ஓகே, இங்கே கட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து இதில் பை சைட் அந்த செல் சைடு மார்க் பண்ணுறோம். இது வந்து ஒரு நம்ம வந்து பயாஸ் என்ன? பயாஸ் சேஸ் பை. பயாஸ் புல்லிஷாக இருக்கு, அப்போ நம்ம பை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ செல் சைடு லிக்விடிட்டியை மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட். எஸ்எம்டிக்கு என்ன பேர்? எஸ்எம்டிக்கு எடுப்போம் ப்ரோ. எஸ்எம்டி பேர் என்ன ப்ரோ? இது USD செஃப். USD CHF. ஒன்றாவது மட்டும் எடுக்க மாட்டேன். யாருக்கு எடுத்தாலும் எடுக்கலாம், 1வது மட்டும் எடுக்கக்கூடாது. இது எத்தனை 1 AM கேண்டில். நேற்று 1 AM கேண்டில். இது 10 11 இருக்கும். ஓகே,
இது 13 இங்கேயும் 13 தானே இருக்கணும். ஏழு 13 7 13 இங்க இருக்குது. ஓகே 13 ஓகே ப்ரோ. இப்போ வந்து 1 ஹவர்ல ஒரு லிக்விடிட்டி மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரன் பண்றோம். இது வந்து பயாஸோட போறனால நேற்று பயாஸ் வந்து புல்லிஷா இருக்கும், பை ட்ரேட் மட்டும்தான் பார்ப்போம். இங்க வந்து தான் ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துருச்சு. ஓகே, எடுத்த உடனே ரியாக்ஷன் இஸ் பை. இந்த இடத்துல பார்த்துருந்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் 14:05 14:05 லோ இருக்குல்ல, பறந்துட்டான் ப்ரோ. எனி எஃப்இஜி ஃபர்ஸ்ட் எம்எஸ்எஸ் பார்க்கணும். பிரைமரி திங் இஸ் எம்எஸ்எஸ். ஓகே, பிரைமரி திங் எம்எஸ்எஸ் ப்ரோ. எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் ஓகே லோ எடுப்பானா எடுக்க மாட்டானா, எடுக்கல. லைக் இந்த எஃப்இஜி தான், இது எஃப்இஜி ஆர்எல்ஸ் இங்க இருக்க பிரேக்கர்ல கூட என்ட்ரி போய்க்கலாம். இந்த பிரேக்கர் எனிதிங் இட்ஸ் யுவர் என்ட்ரி. ஓகே, லாங் பொசிஷன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே, எஃப்இஜி கேண்டிலுக்கு கீழே ஆர்எல்ஸ் இந்த லோவில் கூட வைக்கலாம். லோ பக்கத்தில் இருந்து தான் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம். எஸ்எல் ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக வைங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகுது, நெக்ஸ்ட் ஒரு பிரைமரி டார்கெட் இங்கே இருக்க ஒரு லிக்விடிட்டி. ஓகே, ஓகே அப்போ எஸ்எல்டிக்கு போகிறானா போகல. நெக்ஸ்ட் டே ஐ திங்க் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் டே இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுல் கன்சல்டேஷன். போவானா போக மாட்டானா, ஆனால் வெறுத்து போயிட்டீங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு ஓகே தானே இருக்க லிக்விடிட்டி தான் பிரைமரி. அடிச்சிட்டானா வரல, 1:2 தான் கிடைக்கும். இங்கே இருக்கு ஒரு பிரைமரி டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பை சைடு வந்து இங்கே இருக்குது. பட் நம்ம அது போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதுக்கு மேலே இருக்க ஒரு பை சைடு எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 1:2 தான் கிடைக்குது. இஃபெல்ஸ் அந்த எஃப்இஜி கீழே வச்சு. பட் ஒரு வேலிடான பை சைடு அண்ட் செல் சைடை பிடிச்சிங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் ப்ரோ. இப்போ கோல்டில் இன்னைக்கு பார்த்தோம்ல அது மாதிரி. ஓகே ப்ரோ.
வேற ஏதாவது பேர்ல பார்க்கலாம் ப்ரோ. வேற எதுல பார்க்கலாம் சொல்லுங்க. நீங்களே பிடிச்சது போடுங்க. நீங்களே தான் போடுங்க ப்ரோ. புரியல. நீங்களே ஏதாவது போடுங்க. நானே ஏதாவது ஒண்ணு போட்டா. உங்களோட ஃபேவரட் பேர் போடுங்க. என்ன ப்ரோ? ஆமா. ஃபேவரட் பேர் ஒன்று போட்டு விடுங்க, உங்களோட ஃபேவரட் பேர். இல்ல புரியல. உங்களோட ஃபேவரட் எதுனா பேர் இருந்தா போட்டு விடுங்க ப்ரோன்ற. என்னோட ஃபேவரட்டா? இந்த யூஎஸ்டி இனிஷியேட்டிவ் சொல்றாங்க. இப்ப ஃபேவரட் வந்து என்கியூ. பட் இதுக்கு முன்னாடி ஃபேவரட் வந்து யூஎஸ்டி கேட். போடுங்க. யூஎஸ்டி கேடுக்கு யூஎஸ்டி கேப் தான் பேருன்னு நினைக்கிறேன். டெய்லி போயிடலாம். டெய்லி பயாஸ் வந்து புல்லிஷ். ஒன்னும் வரல. இங்க பக்கத்துல எதுவும் நடக்கல ப்ரோ. பக்கத்துல எதுவும் நடக்கல. கொஞ்சம் தூரத்துல ஒரு செல் சைடு எடுத்திருக்கு. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பயாஸும் புல்லிஷா இருக்கணும். 6ஆம் தேதி ஒன் டே. ப்ரோ தெரியுதா? இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம இருக்கிற எல்லாமே ஒரு டெய்லியோட லிக்விடிட்டி தான் மார்க்கெட் எடுக்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேர்ன் ஆகும். அதுதான் நம்ம பார்க்குறோம். இடத்துல தூரம் போகலாம். பீடிஎஃப் பெருசாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 1 hour இது மாதிரி எக்ஸாக்ட் ஸ்வீப் நடந்தால் எடுக்கலாம் ப்ரோ. ஓகே, எக்ஸாக்ட் ஸ்வீப். சரி, யூஎஸ்டி கேப் நான் டைம் எஸ்எம்டி கூட வேணாம். பார்த்து பிடிக்கிறது வேற லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் எங்க அங்க லிக்விட் எடுக்கலான்னு பார்க்கணும். ஓகே, லிக்விட் எடுத்தோடனே ரியாக்ஷன் நல்லா இருக்குதா ப்ரோ? நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க இருக்க ஒரு எஃப்இஜி அது டாப் பண்ணலாம் நடக்குதா அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு. லாங் பொசிஷன் இங்க எஃப்இஜி மேல, எஃப்இஜி கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ். இது மாதிரி ஒரு எக்ஸாக்ட் சூப்பரான செட்டப்லாம் கிடைச்சதுன்னா வாழ்க்கை தான் ப்ரோ. கரெக்டாக எஃப்இஜி கேண்டில், எஃப்இஜிக்கு முன்னாடி அந்த எஃப்இஜி கேண்டிலே லோவாக இருக்குது. இது மாதிரி கிடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 1:2 மேலே இருக்க பை லிக்விடிட்டி எங்கே இருக்குது. இங்கே வந்து பிரைமரி டார்கெட் வச்சுக்கலாம். ஆர் அல்டிமேட் டார்கெட் வைக்கணும் அப்படின்னா இங்கே வைக்கலாம், ஆர் இங்கே வைக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு 1 hourல ரீசன்ட் ஹையாக இருக்கணும். அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, 1 hourல ரீசன்ட் ஹை இதுதான். ஓகே, 5 minute பிரைமரி டார்கெட் போட்டு வச்சுக்கோம். பிரைமரி ஓகே, பார்ப்போம். போக மாட்டானா? பிரைமரி டார்கெட் ஐ திங்க் 1 day ஆயிரும் நினைக்கிறேன். இந்த ப்ரைஸை போட்டு பார்ப்போமா? அடுத்து டியூரேஷன் வந்து
போயிட்டான். போயிட்டான். 1.5 நாள் ஆயிருங்க. இந்த இடம் ஒன்று, நெக்ஸ்ட்டு அல்டிமேட் டார்கெட் ஒன்று, ரெண்டுமே ஹிட். இதுக்கு வந்து நீங்கள் பொறுத்திருக்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறது 2 டைம் வந்து 1 ஹவருக்கு போனால் கிடைச்சிடும். 1 ஹவரில் 27 பார், 27 மணி நேரம் வெயிட் பண்ணணும் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒன் டே பக்கம் வெயிட் பண்ணணும். ஒரு அல்டிமேட் டார்கெட் இவ்வளோ பெருசாக நம்ம போட்டு வச்சோம். ஹிட் அவ்வளோதான் ப்ரோ. பட் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு தடவை எஸ்எல் பக்கத்தில் வரும்போதும் அந்த மென்டாலிட்டி இருக்கணும். போகாது அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகே ப்ரோ. இதில் வந்து லிக்விடிட்டி கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணும், அதான் விஷயம். பயாஸோட கரெக்டாக லிக்விடிட்டி மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இன்கேஸ் நீங்கள் தப்பான லிக்விடிட்டியை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த இடத்துல லிக்விடிட்டி மட்டும்தான் விஷயம். பட் டார்கெட் வந்து அல்டிமேட். இதை நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் பக்கம் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். இப்போ சொன்ன வந்து 4 ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. இப்போ இதுக்கு 4 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். இந்த 4 ஸ்ட்ராட்டஜிலையுமே ஏதோ ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடலாம். இல்லை அப்படின்னா 4யுமே நீங்கள் மாஸ்டர் பண்ணாலும் பண்ணலாம். எது பண்ண போறீங்க உங்கள் விருப்பம். பட் நீங்கள் வந்து ஒரே ஒரு மாடலில் நான் ஃபிக்ஸ் ஆக போகிறேன் அப்படின்னாலும் 4 மாடல் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு பேக் டெஸ்ட் கொடுக்கணும். லைக் ஒரு மீடியமாக ஒரு 2 வீக்ஸ்ல இருந்து ஒரு 4 வீக்ஸ் வரைக்கும் ஒரு பேக் டெஸ்ட் இருந்தது அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். 2 to 4 வீக்ஸ் மார்க் பண்ணி இந்த 4 ஸ்ட்ராட்டஜியில் ஒரு இதில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா அது 1 மட்டும் பேக் டெஸ்ட் எடுங்க. இல்லை 4ல் எது எடுப்பேன்னு எனக்கு தெரில அப்படின்னா 4மே கூட பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட் ஒரு 4 வீக்ஸ்ல இருந்து 2 வீக்ஸ்ல இருந்து 4 வீக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு மேலே ஒரு 3 மந்த்ஸ் எடுக்கிறது அது உங்கள் திறமை, அது உங்களோட இன்வால்மெண்ட், அது என்னது டெடிகேஷனை பொறுத்தது. இன்வால்மெண்ட், டெடிகேஷன் கிட்டத்தட்ட ஒன்று தான் எனக்கு அந்த வார்த்தை மீனிங் கிட்டத்தட்ட ஒன்று தான். அது உங்களோட டெடிகேஷனை பொறுத்தது. பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மாடலும் ஒரே நாளில் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு மாடலில் ஸ்டிக் ஆகிக்கிறேன் அப்படின்னாலும் ஆகிக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் பேக் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பேக் டெஸ்ட் எதுக்கு எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஐ திங்க் அந்த சில்வர் புல்லட்லேயே நான் பார்த்தப்ப எனக்கே எஸ்எல் அடிச்சது. நான் ஒத்துக்குவேன், எஸ்எல் அடிச்சதுன்னா எஸ்எல் அடிச்சது. ஏன்னா லைக் மார்க்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே தான் போகணும். இல்லை மேபி எஸ்எல் டேக் பண்ணிட்டு கூட போகலாம். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும் போது தான் கன்ஃபார்மாக உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படிலாம் மார்க்கெட் இப்படிலாம் பண்ணிட்டு போகும். ஸோ நான் வந்து கூட நான் கூட ஒரு ஸ்டெப்பை விட்டுருக்கலாம், ஸோ விடாமல் கூட இருக்கலாம். பட் ஐசிடி கூட ஒரு மிஸ்டேக்கோட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை மிஸ்டேக் இல்லாமல் கூட சொல்லியிருக்கலாம். பட் உங்களுக்கு பேக் டெஸ்ட் எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல எஸ்எம்டி இந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா டர்ட்டில் சூப் வந்து ஒரு ஸ்வீப் தான் பண்ணணும், அந்த இடத்துல எஸ்எம்டி ஸ்டாப் பண்ணலாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அது மாதிரி நேரத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பட் உங்களுக்கு அது மாதிரி இடத்துல அந்த எஸ்எம்டி ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா சரி ஓகே, உங்களோட பேக் டெஸ்ட் வச்சு தான் அது சொல்ல முடியும். உங்களுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில ரூல்ஸை ஆல்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து ஐசிடியோட தியரி. அவர் சொல்லிட்டாரு, நான் அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதை ஆல்டர்னேட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஆல்டர்னேட் பண்ணுவீங்க. இந்த ஐ திங்க் இந்த எல்லா என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியுமே நீங்களே ஆல்டர்னேட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஒன்று இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல இது மாதிரி நடந்திருக்கலாமே. ஐ திங்க் நீங்கள் இதுக்கு மேலே பேக் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய என்ன சொல்கிறது மார்க்கெட்டில் நடக்கிறத பார்க்கும் போதே நீங்களே மாற்றிக்குவீங்க. இது மாதிரி இருந்தால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 4 மாடல் சொல்லிட்டேன். நாளைக்கு மோஸ்ட்லி கிளாஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதனால பேக் டெஸ்ட் எடுங்க. ஒரு மாடல் இல்லாட்டி 4 மாடலுமே, மோஸ்ட்லி 4 மாடலும் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஒரு 2 வாரத்துல இருந்து குறைஞ்சபட்சம் 2 வாரம், அதிகபட்சம் 4 வாரம் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. எனி பேர், எனி கரன்சி. ஓகேவா ப்ரோ?
ரொம்ப லென்த்தா பேசிட்டேன். இல்ல ப்ரோ இருந்தாலும் ப்ரோ 1 hour என்ன ப்ரோ ப்ரோ இப்போ ஓடி பார்த்தோம்ல, பார்த்தோம். அது 1 hourல 5 minutes மட்டும் தான் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணுமா, இல்ல 15 minutes அந்த மாதிரி பார்க்கலாமா? 1 hourக்கு பதில் 15 minutes டைம் or ஃப்ரேம் 30 minutes? பார்க்கலாம் ப்ரோ. இருங்க, டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் நான் சொல்றேன். நீங்க எல்லா டைம் ஃப்ரேம்லயும் பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் டைம் ஃப்ரேம் வந்து 1 வீக்குக்கு இல்ல 1 வீக்குக்கு 4 hour 4h நெக்ஸ்ட் வந்து 50 minute. இது ஒரு டைம் ஃப்ரேம். ரெண்டாவது வந்து 1 day 1 hour and 5 minute. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து 4 hour 50 minute 1 minute. 1 minute. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆட்ட போகும். 2 நாளைக்கு மேலே போகும். நீங்க எடுக்கிறத பொறுத்து தான் ப்ரோ. இப்போ இது எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா ஒரு ஸ்விங் ஆட்ட போகும். ஒரு ஸ்விங்கே கேப்சர் பண்ற மாதிரி. இப்போ ஒரு 1 hour ஸ்விங் சொன்னேன்ல, 1 hourல நீங்க ஸ்விங் பார்க்கறத கேப்சர் பண்ற மாதிரி போகும். ஐ மீன் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு போயிடும். இப்போ இங்கே நடுவில் இருக்கிறது வந்து அல்டிமேட், அதாவது டே ட்ரேடிங் ஆயிரும். இது எடுக்கிறது எல்லாமே நீங்க டெய்லிக்குள்ளேயே ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. டே ட்ரேடிங் ஆயிரும். இங்க கீழே இருக்க டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் வந்து எதாகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல்பிங் ஆயிரும். இதை எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு எது வேணும்னு எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்போ நான் வந்து இங்க ஃபுல்லாவே டெய்லி இதை வச்சுதான் சொல்லியிருப்பேன். 1 day 1 hour 5 minute. இப்போ நீங்க பயாஸ் பார்க்கறது 1 weekல பார்க்கலாம். பார்த்துட்டு 4 hourல வந்து ஓடிக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு 50 minute கூட என்ட்ரி எடுக்கலாம். இல்ல அப்படின்னா 4 hourல பயாஸ் பார்த்துட்டு 50 minute வந்து நரேட்டிவ் பார்த்துட்டு 1 hourல கூட என்ட்ரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம் வந்து இது செட் ஆஃப் டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம்ல எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஓகே ஓகே. ஆனா ஏசியன் ஸ்வீப்புக்கும் சில்வர் புல்லட்டுக்கும் பயாஸ் வந்து முக்கியம் இல்லை. ஸோ அதனால இந்த எதுவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸ்ட்ரைட்டா 1 minute என்ட்ரி, சில்வர் புல்லட் இருந்தால் 1 minute என்ட்ரி, இல்லை அப்படின்னா 5 minute இல்லாட்டி 50 minute ஏசியன்ல என்ட்ரி, ஏசியன் ஸ்வீப் என்ட்ரி. அது மாதிரி. இல்லை ஓடிக்கு பார்க்குறீங்க, இல்லை இந்த டர்ட்டில் சூப் பார்க்குறீங்க அப்படின்னா எனி டைம் ஃப்ரேம் நீங்க பார்த்துக்கலாம். பட் இதுல வந்து ஒரே டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரேடிங்ல வந்து லைக் ஒரு எட்ஜ் கிடைக்கும். எட்ஜ்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கே கிடைக்கும். இப்போ நான் வந்து 5 minute என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் ஓடியில். ஆனால் நீங்கள் 50 minute போனீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காது. ஸோ அது வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் ஆகும். 1 minute போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை ஸ்டாப் பண்ணி நடந்திருக்கும். அது நீங்கள் பேக் டெஸ்ட் எடுக்கும்போது உங்கள் டைம் ஃப்ரேம் என்ன, இந்த இதில் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இதெல்லாம் இங்கே நடந்திருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்எல் அடிக்குது, நான் என்ன பார்க்குறேன், ஒரு எஸ்எம்டி நடந்துட்டு ஒரே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தோன்னே என்ட்ரி போகிறோம் 5 minute போகும்போது. இப்போ நீங்கள் இதே டைம் ஃப்ரேமில் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுக்கும்போது 2 தடவை ஸ்டாப் பண்ணிட்டு நடந்தாதான் அந்த என்ட்ரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பேக் டெஸ்ட்டில் ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அக்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ட்ரியே போகிறீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வாய்ப்பு கம்மியாயிரும். ஆனால் அதே அளவுக்கு என்ட்ரியும் மிஸ் ஆகும். அதனால பேக் டெஸ்ட் எடுங்க. ஓகே ஓகே ப்ரோ. எனி டைம் ஃப்ரேம் ப்ரோ எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதா இருந்தாலும் நீங்க பேக் டெஸ்ட் எடுக்கிறத இப்ப சொல்லி கொடுத்த கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். நான் நரேட்டிவ்ல ஓடிக்கு போட்டு எடுப்பேன், இல்ல அப்படின்னா நரேட்டிவ்ல வந்து லிக்விடிட்டி பார்த்து டர்ட்டில் சூப் எடுப்போம். எல்லா விஷயம் ஒண்ணுதான், டைம் ஃப்ரேம் மட்டும் தான் மாறும். ஓகே ப்ரோ, ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ஓகே ஓகே, ஹோம்ஒர்க் பண்ணாத டவுட் வரும். இதுக்கப்புறம் தான் ப்ரோ டவுட்டே ஆரம்பிக்கும்.
ஆமா 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 டோட்டலா முடிஞ்சிருச்சு இல்ல, இனிமே தான் டவுட் ஆரம்பிக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி இது வந்து போக போக அப்படியே லைவ் ட்ரேடிங்ல பாத்துக்கலாமா இல்ல என்ன? ஓகே ப்ரோ. வெள்ளிக்கிழமையா? ஆமா, அப்படின்னா நம்ம திங்கக்கிழமை லைவ் ட்ரேடிங்ல வந்து பாத்துக்கலாம் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. நாளைக்கு கிளாஸ் இருந்தா சொல்றேன். நாளைக்கு கிளாஸ் இருந்தா இது எல்லாத்தையும் ஓவராலா பாத்துடலாம். இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து லைவ் ட்ரேடிங் கிளாஸ் மீட் பண்ணும்போது தெளிவா இருக்கும். ஓகே ப்ரோ, நான் அப்டேட் பண்றேன் bro. நாளைக்கு கிளாஸ் இருக்குமா இருக்காதான்னு நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு வந்து ஹோம்ஒர்க்கே உங்களுக்கு பேக் டெஸ்ட் எடுக்கிறது தான். குறைஞ்சபட்சம் 2 வாரத்துக்கு ஏதோ ஒரு என்ட்ரி மாடல்ல பேக் டெஸ்ட் எடுங்க. மினிமம் ஏதோ ஒரு என்ட்ரி மாடல். இல்ல இது என்னது, நான் 4 என்ட்ரி மாடலுமே எடுக்கிறேன் அப்படின்னா 1 வீக் ஆகுது எடுங்க. ஓகே, பேக் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதையே நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிடுங்க. நல்ல விஷயம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, டவுட் இருந்தா ஒரு கேளுங்க. ரிக்வெஸ்ட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி மாடல் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிரேக் டவுன் பண்ணி கொடுத்தீங்க. அந்த இதில் டிஸ்கார்ட்ல போட்டிருந்தீங்க டாக்குமெண்ட்ல. ஃபர்ஸ்ட் எதுல ப்ரோ? இந்த ஆசியன் ஷிப் கீழே லாஸ்ட் லாஸ்டா? அந்த இது லாஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க பாருங்க. ஏசியன் ஸ்வீப். ஏசியன் ஷிப்புக்கு கீழே ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க என்ன ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் கீழே ப்ரோ. லாஸ்டா நீங்க போட்டது ரீசன்ட். ஓ இது சொல்றீங்களா? இந்த மாதிரி அந்த 3க்கு வந்து போடல ப்ரோ. அது செகண்டுக்கு எடுத்தீங்க. என்னது ஓடி லெவல் எடுத்தீங்க. அது ரெக்கார்ட் போடு. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுக்கு ஃபர்ஸ்ட் போடுவோம்? ஓடிக்கு போட்டுருவோமா? இவ்வளோதானே ப்ரோ. இது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓடிக்கு பார்க்குறீங்க வந்து 1 ஹவர்னு போட வேணாம், நரேட்டிவ்னு போடுறேன். நரேட்டிவ்ல வந்து ஒரு ஸ்விங் வந்து ஹை டு லோ மார்க் பண்ணணும். நரேட்டிவ் ஸ்விங். ரெண்டாவது வந்து எனி பிடிஆர்ஏ. ஃபர்ஸ்ட் பயாஸ் பண்ணனும். எல்லாத்துக்குமே பயாஸ் முக்கியமே. அதுல எழுதிருக்கேனா? பயாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, மூணாவது எனி பிடிஆர்ஏ அட் எங்க இடத்துல ப்ரீமியம் டிஸ்கவுண்டா? பிடிஆர்ஏ மட்டும் போட்டா அப்புறம் புரியுமா? ஓகே இல்லைன்னா லென்த்தா போகும். ப்ரீமியமுக்கு வந்து ப்ரீமியம்ல பார்க்கணும், செல்லுக்கு வந்து ப்ரீமியம்ல பார்க்கணும், இல்லாட்டி பைக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல பார்க்கணும். லென்த்தா போகும் அது. எனி பிடிஆர்ஏ. அடுத்து பிடிஆர்ஏவுக்கு அப்புறம் வந்து 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க. M1 போட்டிருக்கேன். ஓடிக்கு சிஎஸ்டியில் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்புறமா எஸ்எம்டி 6 எஸ்எம்டிக்கு அப்புறம் சிஏஎஸ்டி ஆர் எம்எஸ்எஸ். எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா எஃப்இஜி ஆர் பிரேக்கர். எஃப்இஜி பிரேக்கர். ஓகே ப்ரோ, இது மிஸ் பண்ணிட்டேனா? பயாஸ் பார்க்கணும், நரேட்டிவ்ல ஸ்விங் பார்க்கணும், எனி பிடிஆர்ஏ பார்க்கணும். அந்த ஸ்விங்க்குள்ளேயே 5 மினிட்ஸ்
பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்று எஃப்எம்டி ஒன்று சிஎஸ்டியில் என்ட்ரி எடுக்கலாம், இல்லாட்டி எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் பிரேக்கர் எஃபிஜியில் என்ட்ரி எடுக்கலாம். இந்த நெரட்டிவ் வந்து 1 hourல பார்க்கணும். நரேட்டிவ் வந்து பார்க்கறது இப்போ டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் சொன்னேன்ல ப்ரோ, அதான் அதில் 5 நரேட்டிவ் minutes. டைம் ஃப்ரேம் வந்து வேணால் பார்த்துக்கலாம். அதுதான் 5 minute 1 hour நெரட்டிவ் அப்படிதானே? லைக் இங்கே இருக்கு. 1 hour. ஓகே, இங்கே பயாஸ் பார்க்குற டைமிங் இது ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் பயாஸ் டைமிங், ஓகே. நடுவில் இருக்கிறது எல்லாம் நரேட்டிவ் டைமிங், இது எல்லாமே என்ட்ரி டைமிங். வந்து எழுதிடலாம். அப்படியே மேலேயே அப்படியே பயாஸ் அதே தான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஓகே. ஓகே, டவுன்லோட் இது போட்டுருங்க, ஸ்கிரீன்ஷாட் போட்டு. காப்பி இமேஜ். அதுதான் ப்ரோ, ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்கு. டைம் ஃப்ரேமும் இருக்குது, ஓடியும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன போடல? ஏஷியன் சில்லோ புல்லட்டுக்கு போடணுமா? சில்வர் புல்லட். சில்லோ புல்லட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜோன். டைம் ஜோனுக்குள்ள டைம் ஜோனுக்கு முன்னாடி இல்லாட்டி பின்னாடி லிக்விடிட்டி டேக்கன். லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எஃப்இஜி என்ட்ரி. எஃப்இஜி ஆர் பிரேக்கர்ல கூட என்ட்ரி எடுக்கலாம். லாஸ்ட் எஃபிஜி கூட போட்டுக்கலாம்ல ப்ரோ? லாஸ்ட் எஃபிஜின்னு கூட போட்டுக்கலாம்ல. ரீசெண்ட் எஃப்இஜி. ரீசெண்ட் எஃப்இஜி பிரேக்கர். எஸ்எம்டி அடிஷனல். ஓகே, கரெக்டாக. அவ்வளோதான். எதுவும் மிஸ் பண்ணுறேன்னா டைம் ஜோன், லிக்விடிட்டி ஏதோ ஒன்று எடுத்துருக்கணும். லிக்விடிட்டிக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பார்ப்போம். ரீசெண்ட் எஃப்இஜி இல்லாட்டி பிரேக்கரில் என்ட்ரி எடுப்போம். எஸ்எம்டி ஆப்ஷனல். ஓகே, ஓகே தானே ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, அதான் நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் எடுக்கணும். லிக்விட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு எஃப்இஜி. ரீசெண்ட் இது லிக்விடிட்டினா மேலே தான் நடக்குது. ரீசெண்ட் எஃப்இஜினா மேலே எது பக்கத்தில் கிரியேட் ஆயிருக்கோ, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு எது பக்கத்தில் கிரியேட் ஆயிருக்கோ அதான் ப்ரோ ரீசெண்ட் எஃப்இஜி. இல்லை சரி, ரீசெண்ட் லிக்விடிட்டினா அது மேலே தான் நடக்குது ப்ரோ. ரீசெண்ட் லிக்விடிட்டியா? ஜோனுக்கு முன்னாடி ரீசெண்ட் லிக்விடிட்டினா
ஒன்று லோ இருக்கு மேலே தான் இருக்கு மேலே தான் இருக்கு. இதா ஆமாங்க. ரீசெண்டா பை சைடை ஃபர்ஸ்ட் எடுக்குதா செல் சைடை ஃபர்ஸ்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். இங்க இது ரீசெண்டா இருக்க செல் சைடு, இது ரீசெண்டா இருக்க பை சைடு. இந்த பை சைடு இங்க போய் தான் எடுக்குது. பட் இந்த பை சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்க இருக்க செல் சைடு எடுத்துருச்சு. ரீசெண்டா இருக்க லிக்விடிட்டியில எதை ஃபர்ஸ்டா எடுக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். செல் சைடும் இருக்கும் பை சைடும் இருக்கும். எதை ஃபர்ஸ்டா எடுக்குதோ அதுக்கு அகைன்ஸ்டான ட்ரேட் தான் நம்ம பார்ப்போம். இப்போ செல் சைடு எடுக்குது அப்படின்னா பை ட்ரேட் மட்டும் தான் பார்ப்போம். ஓகே ப்ரோ, மிஸ் பண்ணல. இதுல வந்து சில்வர் புல்லெட்ல வந்து நம்ம 1 மினிட்டோட இதுதானே ப்ரோ இதோ வைப்போம். என்னது டார்கெட் என்ன ப்ரோ? 1 மினிட்டோட இதுதான் டார்கெட்டா வைப்போம். கரெக்டா? ஆமா, 1 மினிட் டார்கெட் இருக்கும். பட் அது மோஸ்ட்லி 5 மினிட்டோட ஒரு பை சைடா தான் இருக்கும். 5 மினிட்ல தான் இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அல்டிமேட் டார்கெட் எங்க வைப்போம்? அல்டிமேட்ல இல்ல, இங்க தான் வைப்போம். கடவுளே ரீசெண்டா ப்ரோ இந்த என்ன ப்ரோ? இல்ல சொல்லுங்க. டர்ட்டில் சூப் தானே ப்ரோ இருக்கு. இல்ல, இங்க நீங்க வந்து சொல்லுங்க. 1 மினிட்ல இந்த இடத்துல ஒரு ரீசெண்ட் பை சைடு இருக்கும். ஆர்எல்ஸ் பை சைடு வந்து இங்க இருக்கும். அங்க 2 வீக் இருக்கு. இங்க வந்து ஒரு ரீசெண்ட் பை சைடு இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் மேல வச்சா இந்த இடத்துல ஒரு பீரியட் இருக்கும். மாறிட்டு இந்த பீரியட்ல இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போறதுக்குள்ளேயே நம்மளோட என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். சொல்லுங்க. டர்ட்டில் சூப் டர்ட்டில் சூப்புக்கும் ஓடிக்கு மட்டும்தான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி வச்சுக்கலாம். அதாவது 1 ஹவருடைய டார்கெட் 1 ஹவரோடது வச்சுக்கலாம். நரேட்டிவோட டார்கெட் 1 ஹவர் இல்ல, நரேட்டிவோட டார்கெட். இந்த இடத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இப்போ இருக்கு. இதுனா 5 மினிட்ல நான் பார்க்கவே கூடாதுப்பா. அந்த 50 மினிட் பார்த்தா கூட 1 மினிட்ல ஏதோ லோவர் டைம் ஃப்ரேம் இருக்கும். ஒரு வேற என்ன ப்ரோ போடல? ஏஷியன் போட்டு குளோபல் ஓடிஇ டர்ட்டில் தான் போகும். TURTL ஃபர்ஸ்ட் வந்து டர்ட்டில் சூப் பயாஸோட போகணும். ஃபர்ஸ்ட் என்னது? பை சைடு ஆர் செல் சைடு லிக்விடிட்டி. பயாஸ் ஆப்போசிட் லிக்விடிட்டி. நரேட்டிவ் லிக்விடிட்டி டேக்கன். இது RA ப்ரோ. நரேட்டிவா? NA டபுள் RA வரும். ஓகே தான். ஏ மட்டும் போட்டு வரலாம். NA ப்ரோ. NA RA. நரேட்டிவ் ஸ்பெல்லிங் தப்பா? டபுள் R வரணும். சரி விடுங்க, புரிஞ்சிச்சு. நம்ம புரிஞ்சிச்சு அவ்வளவுதான். நான் ப்ரோ டபுள் ஆரா? ஆமா. NARRTA நரேட்டிவ். எனக்கு உண்மையாலுமே ஸ்பெல்லிங் தெரியாது ப்ரோ. ப்ரோ NARRA ப்ரோ. டபுள் RA வரணும். டபுள் RA நரேட்டிவ். அதான். நரேட்டிவ் லிக்விடிட்டி டேக்கன். ஓகே. ஸ்விட்ச் ஜஸ்ட் LTF. மூணாவது வந்து இங்க எடுப்பீங்க MSS பார்க்கணும். MSS FEG RB பிரேக்கர். இங்கேயும் ரீசெண்ட் FEG போட்டுக்கலாம். ரீசெண்ட் FEG அஞ்சாவது வந்து என்னது? அதானே ப்ரோ டார்கெட் ஆகுதா?
SMT ஆப்ஷனல். இதுல ஆர்டர் பிளாக் பார்க்க கூடாது இல்லைங்க? ஆர்டர் பிளாக்கா? ஆர்டர் பிளாக் அளவுல வராது ப்ரோ. FEG வந்துட்டு போறது அதிசயம். இதுல ஆர்டர் பிளாக் எங்க வர போறான் அவெல்லாம்? மாறிட்டு வராது. டர்ட்டில் சூப்புக்கு ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரது அதிசயம். நடக்கவே நடக்காத காரியம் அதெல்லாம். ஆப்ஷனல். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, பயிற்சி இருக்கலாம். பிராக்டிஸ். பயிற்சி கம்மியான ஓகே. ஹையா லோ ஸ்பீட் ஓகே ஓகே ப்ரோ. எடுங்க, பேக் டெஸ்ட் எடுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வாரம் எடுங்க. 4மே எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது எடுங்க. எந்த அளவு பேக் டெஸ்ட் அதிகமா எடுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வந்து விஷயம் அதிகமா தெரிய வரும். நான் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணு சொன்ன இடத்துல நீங்க 2 கூட பார்க்கலாம், 3 கூட பார்க்கலாம். இல்ல இங்க வந்து திருப்பிருக்காங்க, ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக பேக் டெஸ்ட் எடுங்க. ஓகே 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 ப்ரோ. இப்போ ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்போ 1 டேல பயாஸ் பார்க்குறேன், 50 மினிட்ஸ் நிறைய பார்த்து 1 மினிட்ல என்ட்ரி போடுறாங்க. ஒரு டவுட் தான், நான் அதில் போகிறேங்கல்ல டவுட். சொல்லுங்க ப்ரோ, இது என்ன டவுட்? 1 டேல பயாஸ் பார்க்குறேன், 50 மினிட்ஸ் நிறைய பார்த்து 1 ஹவர்ல 1 மினிட்ல என்ட்ரி போடுறாங்க. ஸ்டாப் லாஸ் வாங்கறதுக்கு தயார்னா எடுங்க, நான் வேணாம்னு சொல்லவே மாட்டேன். சும்மா நான் பண்றேன்னு சொல்ல, சும்மா ஒரு டவுட் இருக்கு. இல்ல வரலாம் ப்ரோ. நீங்க பயாஸ் இது 1 டேல பயாஸ் பார்த்துட்டு 50 மினிட்ல நரேட்டிவ் பார்த்து 1 ஹவர் 1 மினிட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இப்போ 1 மினிட்ல CISD ஒவ்வொரு தடவையும் கிடைக்கும். ஒவ்வொரு 1 மினிட்ல CISD வந்து அடிக்கடி கிடைக்கும். ஆனா வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்டாப் லாஸ் வாங்கும். இருங்க, ஒரு கிளீனான ஸ்பாட்டை காட்டுவோமா? காட்டினா தெரியும். அதே மாதிரி 4 hours பயாஸ் 50 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் அது இதுல எங்க இருக்கு? ஐ திங்க் இது நரேட்டிவ். ஓகே, இதுதானே ப்ரோ. இது வந்து ஒரு ஓடி என்ட்ரியா இருந்ததுன்னா இங்க FPG இருக்குதுன்னு சொல்லி எடுப்போம். ஓகே, I2 மார்க் பண்ணி இந்த இடத்துல 5 மினிட்டுக்கு போனா எங்க இருக்கு CISD? ஸ்டாப் பாயிண்ட்லாம் பார்க்கல, CISD தான் பார்க்குறேன். CISD பாருங்க, இங்கேயே ஒவ்வொரு தடவையும் CISD நடக்குது. எங்க போய் ஸ்டாப் பண்ணிட்டு வாங்கிட்டு CISD இதுதான் 23:15 மேல பாரு ப்ரோ. 23:15 இது ஓகே. இல்ல ப்ரோ, இதுவும் எடுக்கலாம். பட் இதுவும் ஒரு வேலிடான CISD தானே. கரெக்டாக பிரேக் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி மெஸ்ஸியா இருக்காம, லைக் ஒரு கிராப் ஆட்டம் இருக்காம, ஒரு கண்டினியூஷன், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட்டம் இருக்கணும்ல, அதுக்கு சொல்றேன். இந்த இடத்துலயே ஒரு கலர் மாற்றி போட்டுக்கலாம். இந்த ஜோன் என்ன கலர் கொடுக்கலாம்? கலர் மாற்றிக்கிட்டு ஒரு 1 மினிட்ல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ட்ரியை போடுவோம். இங்கே CISD இந்த கேண்டிலுக்கு இங்கே CISD நடந்திருக்கு. என்ட்ரியை போட்டு இங்கே வைப்போம். இங்கே SL வரைக்கும் போயிருக்கு.
இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம்ல ப்ரோ. ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கும்போது இதுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். இதை தாண்டி இன்னொரு ஸ்டாப் பண்ணிட்டு கிடைச்சது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி டைம்ல 1 மினிட்ல ட்ராப் ஆகும். இது வந்து கிளியரா கிடைச்சனால, ஒரு டர்ட்டில் சூப் மாடலா கிடைச்சனால நம்மளுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஓகே, ஆமா அப்படிதான் வரும்ல ப்ரோ. இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் நடந்து மொத்தம் எத்தனை ஸ்டாப் நடந்து ஸ்டாப் ஒன் நடக்கும்ல, இன்னொரு தடவை ஸ்டாப் ஒன் நடந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாப் வந்துட்டு ஒரு தடவை ஸ்டாப் ஒன் நடக்குது. லைக் ஒரு எஸ்எம்டி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ்எம்டி இங்க இருக்கு, இதுக்கு வந்து எஸ்எம்டி மேல போய் கிடைக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு பேர்ல வந்து கீழே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து ஸ்டாப் ஒன் நடக்கும். அந்த ஸ்டாப் ஒன்ல வந்து 1 மினிட்ல பார்க்கும்போது நீங்க அடிபடுவீங்க. அதுக்கு 5 மினிட்ஸ் பார்க்க சொல்றது. மாத்தி பார்க்கலாம், பட் மாத்தி பார்க்கும்போது நீங்க எம்எஸ்எஸ் பார்த்துக்கணும். எம்எஸ்எஸ் பார்த்து என்ட்ரி போறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை குறைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு லோ பாயிண்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியும். என்ன ப்ரோ எம்எஸ்எஸ் சிஎஸ்டி வர எம்எஸ்எஸ் பார்க்கலாம் ப்ரோ. இது நீங்க மாத்தி போகணும்னா போகலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இது வந்து இப்ப நான் சொல்றது, இப்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஒன் நடக்கும் தெரியும். இப்போ 5 மினிட்ல வந்து ஒரு ஸ்டாப் ஒன் நடந்தாதான் நம்ம என்ட்ரி போவோம், அப்பதான் எஸ்எம்டி கிடைக்கும் இல்லை சம்திங் நம்மளுக்கு தெரியும். பட் இதை தாண்டி இன்னொரு தடவை ஸ்டாப் ஒன்றுக்கு மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்துல 5 மினிட்ல நீங்க சிஐஎஸ்டி கிடைச்சாலும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 1 மினிட்ல வந்து 1000 சிஐஎஸ்டி நடக்கும். அதை பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் கன்ஃபார்மா ஆவீங்க. ஓகே, இருந்து செல்லு இந்த இடத்துல லைக் இங்க எடுத்துட்டு என்ட்ரி தூக்கி இங்க வைப்பீங்க. ஓகே, இப்படி என்ட்ரி எடுக்கிறீங்க, எஸ்எல் இந்த ஹைல வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட திரும்பி இதுக்கு ஒரு ஸ்டாப்புக்கு நடக்கும்போது 1 மினிட்ல சிஐஎஸ்டி கிடைச்சிருக்கும், இங்க ட்ராப் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ட்ராப் அவாய்ட் பண்றதுக்கு தான் சர்டைன் இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ, பண்றது தப்பு இல்லை. பட் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, பேக் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த டைம் ஃப்ரேம் மாத்திக்கலாமா அப்படின்னா மாத்திக்கலாம். நரேட்டிவ் வச்சு டெய்லி பயாஸ் வச்சுட்டு 50 மினிட் வச்சுட்டு 1 மினிட் எடுக்கலாம். அது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதோட விதம் வேற மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு இங்க டெய்லி மட்டும் தான் தெரியும். டெய்லி பயாஸ் வச்சு நரேட்டிவ் வச்சிருக்கு இந்த டே ட்ரேடிங் மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ நீங்க அதுக்கு மாற போறீங்க அப்படின்னா அது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி மாறிக்கணும். பேக் டெஸ்ட் பண்ணும்போது இது இப்படிலாம் வந்திருக்கு, ஸோ நம்ம இது மாதிரி வந்தா என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஆல்டர்னேட் பண்ணிக்க வேண்டியதான் என்ட்ரி மாடல. மத்தபடி ஒரு விஷயம். ஓகே ஓகே ப்ரோ, வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்ல. ஓகே 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 ப்ரோ, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ப்ரோ. ப்ரோ சண்டே எப்படி ப்ரோ நீங்க ஃப்ரீயா? சண்டே ப்ரோ சண்டே ஃப்ரீயா? சண்டே ஏன் ப்ரோ? இல்லைனா நம்ம அந்த பேக் டெஸ்ட் பண்ணுறோம்ல, அது பேக் டெஸ்ட் ஓரளவுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து பண்ணிட்டு சண்டே தான் எல்லாம் டவுட் கிளியரன்ஸ் வச்சுக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் நாளைக்கு எடுக்கிறீங்க எடுக்கல அது ஓகே, அது விட்டுருங்க. சண்டே நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறேன். நான் டவுட் கிளியரன்ஸ் அன்றைக்கி வச்சுக்கலாமா ஒரு நாள்? ஓகே வச்சுக்கலாம் ப்ரோ, சண்டே தானே வச்சுக்கலாம். ஆமாம், சண்டே ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன். சாட்டர்டே ஓகேவா? சாட்டர்டே ஆஃபீஸ் இருக்குது. சரி ஓகே, சண்டே பார்ப்போம். சண்டே கல்யாணத்துக்கு போகணும் ப்ரோ. என்ன ப்ரோ? கல்யாணம் இருக்கு ப்ரோ. அக்கா கல்யாணமா? அக்கா பொண்ணு கல்யாணமா? மாமா பொண்ணு கல்யாணம். ரெண்டாவது கல்யாணம். ஓ ஆமா இல்ல, சண்டே சரி விடுங்க விடுங்க, டெலிகிராம்ல மீட் போட்டு நம்ம டவுட் கிளியரிங் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம். பாலாஜி நிறுத்த முடியாது. ஆஹா எதுப்புடா அடி கலக்க